ஒரு நிமிடம் கண்களை மூடி ಒಂದು ನಿಮಿಷ ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ தேவனே ದೇವರೇ உம்மை நோக்கி பார்க்கிறோம். ನಿಮ್ಮನ್ನು ದೃಷ್ಟಿಸಿ ನೋಡುತ್ತೇವೆ. தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். மாவலிய கோரமான பொன்சிலுவை மீதினில் நான் கோவே தொங்க நேரிடினும் ஆவலாயும் அண்டை சேர்வேன். தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ಯೇಸುವಿನ ಮೂಲಕ ಪ್ರಾರ್ಥನೆ ಕೇಳು ಒಳ್ಳೆಯ ತಂದೆಯೇ, நேற்றைய தினத்திலே தேவன் நம்மை இந்த உலகத்திலிருந்து எதற்காக பிரித்தெடுத்தார் என்பதை குறித்து கொஞ்சம் நான் உங்களோடு கூட பேசினேன். ನಿನ್ನೆ ದಿವಸದಲ್ಲಿ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಈ ಲೋಕದಿಂದ ಯಾಕೆ ಪ್ರತ್ಯೇಕಿಸಿದ್ದಾರೆ ಎಂಬುದನ್ನು ಸ್ವಲ್ಪವಾಗಿ ನಿಮಗೆ ಹೇಳಿದ್ದೇನೆ. லேவியராகமம் 20வது அதிகாரத்தின் 26வது வசனத்தை மறுபடியும் உங்களுக்கு வாசித்து காண்பிக்க விரும்புகிறேன். ಯಾಜಕ ಕಾಂಡ 20ನೇ ಅಧ್ಯಾಯ 26ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಪುನಃ ನಿಮಗೆ ತೋರಿಸಲು ನಾನು ಇಷ್ಟಪಡುತ್ತೇನೆ. கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினால் ಯೆಹೋವನೆಂಬ ನಾನು ಪರಿಶುದ್ಧನಾಗಿರುವುದರಿಂದ நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. ನೀವು ನನಗೆ ತಕ್ಕಂತ ಪರಿಶುದ್ಧತೆಯಾಗಿ ಇರ್ರಿ. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு, நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு, ನೀವು ನನ್ನ ಜನರಾಗುವಂತೆ உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். உங்களை மற்ற ஜனங்களிலிருந்து பிரித்தெடுத்தேன். ಇತರ ಜನಾಂಗಗಳಿಂದ ಪ್ರತ್ಯೇಕಿಸಿದ್ದೇನೆ. ಚಪ್ಪಾಳೆ ಹೊಡೆದು ದೇವರ ನಮಗೆ ಪಡಿಸೋಣ. ஆண்டவர் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் காரியத்தை சொல்கிறார். ದೇವರು ಇನ್ನೊಂದು ಇಂಟ್ರೆಸ್ಟಿಂಗ್ ಕಾರ್ಯವನ್ನು ಹೇಳುತ್ತಾರೆ. அதை நீங்கள் கொஞ்சம் பார்க்க வேண்டும். ಅದನ್ನು ನೀವು ಸ್ವಲ್ಪ ನೋಡಬೇಕು. அதை கொஞ்சம் வாசிக்கலாம். உபாகமம் ಅದನ್ನು ಸ್ವಲ್ಪ ಓದೋಣ. ಧರ್ಮೋಪದೇಶ 7வது அதிகாரம் 7ನೇ ಅಧ್ಯಾಯ 7வது 8வது வசனத்திலிருந்து 6, 7, 8 வசனங்களை வாசிக்கலாம். 6, 7, 8ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದೋಣ. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், ನೀನು ನಿನ್ನ ದೇವರಾದ ಯೆಹೋವನಿಗೆ ಮೀಸಲಾದ ಜನ. பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும், ಭೂಲೋಕದಲ್ಲಿರುವ ಸಮಸ್ತ ಜನಾಂಗಗಳಲ್ಲಿ உன் தேவனாகிய கர்த்தர் ನಿನ್ನ ದೇವರಾದ ಯೆಹೋವನು உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். ನಿಮ್ಮನ್ನೇ ಸ್ವಕೀಯ ಜನನಾಗುವುದಕ್ಕಾಗಿ ಆದುಕೊಂಡನು. சகல ஜனங்களிலும் ಎಲ್ಲಾ ಜನಗಳಲ್ಲೂ நீங்கள் திரட்சியான ஜனம் என்று ನೀವು ಹೆಚ್ಚು ಮಂದಿ ಎಂದು கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து ಕರ್ತನು ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಇಷ್ಟಪಟ್ಟು உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. ನಿಮ್ಮನ್ನು ಆರಿಸಿಕೊಳ್ಳಲಿಲ್ಲ. நீங்கள் சகல ஜனங்களிலும் ನೀವು ಎಲ್ಲಾ ಜನಾಂಗಗಳಿಗಿಂತಲೂ இருந்தீர்கள். ಸ್ವಲ್ಪ ಮಂದಿಯಷ್ಟೇ. கர்த்தர் உங்களில் அன்பு கொண்டதினாலும், ಯೆಹೋವನು ನಿಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿಸಿದ್ದರಿಂದಲೂ, உங்கள் பிதாக்களுக்கு இட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதினாலும், ನಿಮ್ಮ ಪಿತೃಗಳಿಗೆ ಮಾಡಿದ ಪ್ರಮಾಣವನ್ನು ನೆರವೇರಿಸಬೇಕೆಂಬುದರಿಂದಲೂ, கர்த்தர் பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணி, ಕರ್ತನು ಬಹಳವಾದ ಕೈ ಕೆಳಗಿನಿಂದ ನಿಮ್ಮನ್ನು ಹೊರಡಿಸಿ, அடிமைத்தன வீடாகிய எகிப்தினின்றும், ದಾಸತನದಾದಂತ ಐಗುಪ್ತದಿಂದ, அதன் ராஜாவான பார்வோனின் கையினின்றும், ಅದನ ಅರಸನಾದಂತ ಫರೋಹನ ಕೈಯಿಂದಲೂ உங்களை மீட்டுக் கொண்டார். ನಿಮ್ಮನ್ನು ವಿಮೋಚಿಸಿಕೊಂಡನು. நன்றாய் கவனியுங்கள். ಚೆನ್ನಾಗಿ ಆಲಿಸಿ. ஆண்டவர் இங்கே ஒரு தெளிவான காரியத்தை அழகாக சொல்லுகிறார். ದೇವರು ಇಲ್ಲಿ ಸ್ಪಷ್ಟವಾದ ಕಾರ್ಯವನ್ನು ಚೆನ್ನಾಗಿ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. அப்பா, நான் உன்னை எனக்காக தெரிந்து கொண்டேன். ಫರೋಹನು ನಿಮ್ಮನ್ನು ನನಗಾಗಿ ಆರಿಸಿಕೊಂಡೆ. அந்த தெரிந்து கொண்டதற்கு முன்னதாக நான் பார்த்த பார்வை என்ன? ಆರಿಸಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕಿಂತ ಮುಂಚೆ ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಇಟ್ಟ ದೃಷ್ಟಿ ಯಾವುದು? பெரிய திரளான கூட்டம் என்று அல்ல, ದೊಡ್ಡ ಏರಳವಾದ ಗುಂಪು ಎಂಬುದಕ್ಕಾಗಿ
ಎಂಬುದಕ್ಕಾಗಿ ಅಲ್ಲ, நீ நிறைய பணம் வைத்திருக்கிறாய் என்று அல்ல, ನೀನು ಹೆಚ್ಚು ಹಣವನ್ನು ಇಟ್ಟಿದ್ದೀಯಾ ಎಂಬುದಕ್ಕಾಗಿ ಅಲ್ಲ, நீ மிஸ் வேர்ல்ட் மிஸ் யூனிவர்ஸ் இருக்கிறாய் என்று அல்ல, ನೀನು ಮಿಸ್ ವರ್ಲ್ಡ್ ಮಿಸ್ ಯೂನಿವರ್ಸ್ ಆಗಿದ್ದೀಯಾ ಎಂಬುದಕ್ಕಾಗಿ ಅಲ್ಲ. ஆண்டவர் நீ அழகாய் இருக்கிறாய் என்றோ ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருக்கிறாய் என்றோ அதிகமாய் இருக்கிறாய் என்று தெரிந்து கொள்ளவில்லை. ಯಾಕೆಂದ್ರೆ ದೇವರು ನಿನ್ನನ್ನು ಸುಂದರವಾಗಿದ್ದೀ ಎಂಬುದಾಗಿಯೋ, ಐಶ್ವರ್ಯದಿಂದ ಇದ್ದಾಗಿ ಎಂಬುದಾಗಿಯೋ, ಹೆಚ್ಚಿನ ಅಂತಸ್ತಿನಲ್ಲಿದ್ದೀಯಾ ಎಂಬುದಾಗಿಯೋ ಆರಿಸಿಕೊಂಡಿಲ್ಲ. கொஞ்ச ஜனமாய் இருந்தாலும் ಸ್ವಲ್ಪ ಮಂದಿ ಇದ್ದರೂ ಸಹ இந்த ஜனம் எனக்கு பரிசுத்தமாய் வாழும், ಈ ಜನರು ನನಗೆ ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ಬಾಳುವರು, எனக்காக வைராக்கியமாய் வாழும், ನನಗಾಗಿ ವೈರಾಗ್ಯವಾಗಿ என்னுடைய ಬದುಕುವರು, மகிமையை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தும், ನನ್ನ ಮಹಿಮೆಯನ್ನು ಈ ಲೋಕಕ್ಕೆ ಪ್ರಕಟಪಡಿಸುತ್ತದೆ சொல்லித்தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டார் ಎಂದು ಹೇಳಿಯೇ ದೇವರು ಆರಿಸಿಕೊಂಡಿದ್ದಾರೆ. சமீபத்துல நான் ஒரு உதாரணத்தை அடிக்கடி சொல்றேன், நான் உங்களுக்கு இங்கேயும் சொல்ல விரும்புறேன். ಸಮೀಪದಲ್ಲಿ ಒಂದು ಉದಾಹರಣೆಯನ್ನು ಆಗಾಗ ಹೇಳುತ್ತೇನೆ, ಇಲ್ಲಿನೂ ಹೇಳೋದಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡ್ತೇನೆ. சகோதரிகளுக்கு தெரியும், பெங்களூர்ல சகோதரர்களுக்கும் தெரியும். ಸಹೋದರಿಯರಿಗೂ ಗೊತ್ತು, ಬೆಂಗಳೂರಿನಲ್ಲಿ ಸಹೋದರರಿಗೂ ಗೊತ್ತು. ஏன்னா ரெண்டு பேரும் சமைக்கிற ஆட்கள் தானே. ಯಾಕೆಂದ್ರೆ ಇಬ್ರು ಅಡಿಗೆ ಮಾಡೋ ಜನ ತಾನೆ. ஏன்னா அந்த அம்மா வீட்டுல வேலைக்கு போயிட்டு நீங்க சமைக்கிறீங்க, எனக்கு தெரியும். நீங்க ಯಾಕೆಂದ್ರೆ ಆ ಅಮ್ಮ ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋದಾಗ ನೀವು ಅಡಿಗೆ ಮಾಡ್ತೀರ ನನಗೆ ಗೊತ್ತು. நல்லா கவனிங்க, ಚೆನ್ನಾಗಿ ಆಲಿಸ್ರಿ. 5 கிலோ பொட்டோட்டோ அல்லது உருளைக்கிழங்க சமைக்கிறதுக்கு 5 ಕಿಲೋ ಆಲೂಗೆಡ್ಡೆಯನ್ನ ಅಡಿಗೆ ಮಾಡುವುದಕ್ಕೆ நீங்க போடுற உப்பு அளவு என்ன? ನೀವು ಹಾಕುವಂತ ಉಪ್ಪಿನ ಅಳತೆ ಎಷ್ಟು? சகோதரிகள் சொல்லுங்க. ಸಹೋದರಿಯರು ಹೇಳ್ರಿ. 5 கிலோ பொட்டோட்டோ, 5 ಕಿಲೋ ಆಲೂಗೆಡ್ಡೆ அழகாய் அவித்து ஒவ்வொரு துண்டாய் வெட்டி விட்டீர்கள், ಚೆನ್ನಾಗಿ ಜೋಡಿಸಿ ಒಂದೊಂದು ತುಂಡಾಗಿ ಕತ್ತರಿಸಿದ್ದೀರಾ. நீங்க போடுற உப்பின் அளவு என்ன? ನೀವು ಹಾಕುವ ಉಪ್ಪಿನ ಅಳತೆ ಎಷ್ಟು? மிஞ்சி போனா 25 கிராம், ಸಾಧ್ಯವಾದಷ್ಟು 25 ಗ್ರಾಮ್. ஆனா அந்த 25 கிராமும் ಆದ್ರೆ 25 ಗ್ರಾಮು ஒவ்வொரு துண்டையும் தொட்டுத்தான் ஆகும். ಪ್ರತಿ ತುಂಡನ್ನ ಮುಟ್ಟೆ ತೀರುತ್ತದೆ. கரங்களை தட்டி ஆமென். ಚಪ್ಪಾಳೆ ಹೊಡೆದು ದೇವರನ್ನ ಮಹಿಮೆ ಪಡಿಸಿ. நம்ம கொஞ்சமா இருந்தாலும் உபயோகமான ஆட்களையா, ನಾವು ಸ್ವಲ್ಪವಾಗಿದ್ದರೂ ಉಪಯೋಗವಾದ ವ್ಯಕ್ತಿಗಳಯ್ಯ. உன்னை தைரியப்படுத்தும்படியாய் சொல்லுகிறேன். ನಿನ್ನ ಧೈರ್ಯ ಪಡಿಸುವಂತೆ ಹೇಳುತ್ತೇನೆ. எங்களை அல்லாமல் அவர்களுக்கு ருசி இல்லை என்று சொல்லுகிறவர் மாத்திரம் ஒரு அல்லேலூயா ஓங்கி சொல்லுங்க பார்க்கலாம். ನಾವಿಲ್ಲ ದೇವರಿಗೆ ಧೈರ್ಯ ಇಲ್ಲದಾಗಿ ಹೇಳೋದಲ್ಲೇ. அல்லேலூயா! ಹಲ್ಲೆಲೂಯಾ! அல்லேலூயா! தேவன் என்னை தனக்காக தெரிந்து கொண்டார். ದೇವರು ನನ್ನನ್ನು ಏತಕ್ಕಾಗಿ ಆರಿಸಿಕೊಂಡರು. பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க. ಪಕ್ಕದಲ್ಲಿರುವ ಕೈ ಹಿಡಿದು ಹೇಳ್ರಿ, நீங்க சாதாரண ஆள் இல்ல, ನೀವು ಸಾಮಾನ್ಯದ ವ್ಯಕ್ತಿ ಅಲ್ಲ. அல்லேலூயா! ಹಲ್ಲೆಲೂಯಾ! ஒருவேளை வெள்ளை உப்பு இல்லாத கருத்த உப்பு தான் சாதாரண ஆள். ಒಂದು ವೇಳೆ ಬಿಳಿ ಉಪ್ಪಿದ್ದರೆ ಕಪ್ಪು ಉಪ್ಪೆ ಸಾಮಾನ್ಯವಾದ ವ್ಯಕ್ತಿ ಅಲ್ಲ. அல்லேலூயா! ಹಲ್ಲೆಲೂಯಾ! அந்த உப்பை பார்க்க முடியாது, தேடி பார்த்தா கிடைக்காது. ಅದು ಉಪ್ಪು ಹುಡುಕಿ ನೋಡಿದ್ರೆ ಸಿಗಲ್ಲ. உருளைக்கிழங்குனா உருட்டு உருட்டு இருக்கும், ಆ ಆಲೂಗೆಡ್ಡೆ ತುಂಡು ತುಂಡಿಗಿರುತ್ತೆ. இதை தேடி பார்த்தா இருக்காது, ಇದನ್ನ ಹುಡುಕಿ ನೋಡಿದ್ರು ಸಿಗಲ್ಲ. கூட்டி பார்த்தா கூட்ட முடியாது. ಎಣಿಸಿ ನೋಡಿದ್ರೆ ಎಣಿಸಕ್ಕಾಗಲ್ಲ. ஆனா எல்லா துண்டுலையும் அது இருக்கத்தான் செய்யும், ಆದ್ರೆ ಎಲ್ಲಾ ತುಂಡುಗಳಲ್ಲಿ ಇಂತೆ ಇರುತ್ತದೆ. எல்லா துறைகளிலும் அது இருக்கத்தான் செய்யும், ಎಲ್ಲಾ ಭಾಗಗಳಲ್ಲಿ ಅದು ಇಂತೆ எல்லா ಇರುತ್ತದೆ. காரியங்களிலும் அது இருக்கத்தான் செய்யும். ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಇಂತೆ ಇರುತ್ತದೆ. இஸ்ரவேலன் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம், யெகோவாவும் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். இஸ்ரவேலன் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம், யெகோவாவும் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உன் பக்கமே உண்டு, தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாய் உண்டு, தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாய் உண்டு. இஸ்ரவேலன் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம், யெகோவாவும் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம், யெகோவாவும் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். நீங்கள் கொஞ்ச ஜனமாய் இருந்தாலும், ನೀವು ಸ್ವಲ್ಪ ಜನವಾಗಿದ್ದರು எனக்கென்று
ನನಗಾಗಿ, என் மகிமையின் பிரதாபத்திற்கென்று, ನನ್ನ ಮಹಿಮೆಯ ಪ್ರತಾಪಕ್ಕಾಗಿ, என்னுடைய பரிசுத்தை விளங்க பண்ணுவதற்காக ನನ್ನ ಪರಿಶುದ್ಧತೆಯನ್ನು ತೋರ್ಪಡಿಸುವುದಕ್ಕಾಗಿ தெரிந்து கொண்டேன். ನಿನ್ನನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡಿದ್ದೇನೆ. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, ನೀವು ನನ್ನನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡಿಲ್ಲ, நானே உங்களை தெரிந்து கொண்டேன். ನಾನೇ ನಿಮ್ಮನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡಿದ್ದೇನೆ. Your choice, it is his choice. ಇದು ನಿಮ್ಮ ಆಯ್ಕೆ ಅಲ್ಲ, ಅದು ಆತನ ಆಯ್ಕೆಯಾಗಿದೆ. Hallelujah. 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 ஆனா ஆண்டவர் ಆದರೆ ದೇವರು ஜனங்களிலிருந்து முதல்ல பிரிச்சாதான் காரியம் நடத்தும். ಜನರಿಂದ ಮೊದಲು ಪ್ರತ್ಯೇಕಿಸಿದರೆ ಕಾರ್ಯ ಸಂಭವಿಸುತ್ತದೆ. பூமுகத்தில் உள்ள ஜாதிகளிலிருந்து உன்னை முதலாவது சரியாக பிரித்தால் தான் தம்முடைய காரியத்தை நிறைவேற்ற முடியும். ಭೂಲೋಕದ ಎಲ್ಲಾ ಜನಾಂಗಗಳಿಂದ ನಿಮ್ಮನ್ನು ಮೊದಲು ಪ್ರತ್ಯೇಕಿಸಿದರೆ ಮಾತ್ರ ತನ್ನ ಕಾರ್ಯವನ್ನು ಸರಿಯಾಗಿ ಮಾಡಲು ಸಾಧ್ಯ. அந்த பிரித்தெடுப்பதற்கு ஆண்டவர் உபயோகப்படுத்தும் காரியத்தை கொஞ்சம் காண்பிக்கிறேன். ಆ ಪ್ರತ್ಯೇಕಿಸಲ್ಪಡುವುದಕ್ಕಾಗಿ ದೇವರು ಉಪಯೋಗಿಸುವ ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳನ್ನು ತೋರಿಸುತ್ತೇನೆ. இஸ்ரவேல் ஜனங்கள் நமக்கு அடையாளமாக நிழலாக சொல்லப்பட்டவர்கள். ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರು ನಮಗೆ ನೆರಳಾಗಿ, ನಮಗೆ ಗುರುತಾಗಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟವರು. 1 ಕೊರಿಂಥಿಯர் 10வது அதிகாரம் 11வது வசனம் இப்படி சொல்கிறது. 1 ಕೊರಿಂಥ 10ನೇ ಅಧ್ಯಾಯ 11ನೇ ವಾಕ್ಯ ಈ ರೀತಿ ಹೇಳುತ್ತದೆ. கவனிக்கலாம். ಚೆನ್ನಾಗಿ ಆಲಿಸಿ. இವೆಲ್ಲವುಗಳು திருஷ்டாந்தங்களாக ದೃಷ್ಟಾಂತವಾಗಿ அவர்களுக்கு சம்பவித்தது. ಅವರಿಗೆ ಸಂಭವಿಸಿತು. உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு, ಲೋಕದ ಅಂತ್ಯದ ಕಾಲದಲ್ಲಿರುವ ನಮಗೆ எச்சரிப்புண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. ಎಚ್ಚರಿಕೆ ಉಂಟಾಗುವುದಕ್ಕಾಗಿಯೂ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. ஏனையா ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து எழுதி வைத்திருக்கிறார்? ಯಾಕಯ್ಯ ದೇವರು ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರನ್ನು ಕುರಿತು ಬರೆದಿಟ್ಟಿದ್ದಾರೆ? பழைய ஏற்பாட்டு சம்பவங்களை ஏன் எழுதி வைத்திருக்கிறார்? ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆಯ ಘಟನೆಗಳನ್ನು ಯಾಕೆ ಬರೆದಿಟ್ಟಿದ್ದಾರೆ? நம்மிலே சம்பவிக்கிறவைகளை திருஷ்டாந்தமாக அவர்கள் மூலம் வெளிப்படுத்தி இருக்கிறார். ನಮ್ಮ ಮೂಲಕ ಸಂಭವಿಸುವಗಳನ್ನು ದೃಷ್ಟಾಂತವಾಗಿ ಅವರ ಮೂಲಕ ತೋರ್ಪಡಿಸಿದ್ದಾರೆ. அது மாத்திரமல்ல, ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, உலகத்தின் கடைசி நாட்களிலே வாழ்கிற நீயும் நானும் எச்சரிப்பு பெற வேண்டும் என்றும் எழுதி வைத்திருக்கிறார். ಲೋಕದ ಕಡೆ ದಿವಸಗಳಲ್ಲಿ ಜೀವಿಸುತ್ತಿರುವ ನೀವು ನಾನು ಎಚ್ಚರಿಕೆ ಹೊಂದಬೇಕೆಂಬುದಕ್ಕಾಗಿ ಇದನ್ನು ಬರೆದಿಟ್ಟಿದ್ದಾರೆ. ಚೆನ್ನಾಗಿ ಆಲಿಸಿರಿ. ಅದಕ್ಕಾಗಿಯೇ இஸ்ரவேல் ஜனங்களை நான் உங்களுக்கு முன்னதாக கொண்டு வந்து நிறுத்துகிறேன். ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರನ್ನ ನಾನು ನಿಮ್ಮ ಮುಂಭಾಗದಲ್ಲಿ ತಂದು ನಿಲ್ಲಿಸುತ್ತೇನೆ. மற்ற எல்லா ஜனங்களில் இருந்து, ಬಾಕಿ ಎಲ್ಲಾ ಜನಾಂಗಗಳಿಂದ ஆண்டவர் அவர்களை எப்படி பிரித்தார் என்பதையும் எழுதி வைத்திருக்கிறார். ದೇವರವರನ್ನು ಯಾವ ರೀತಿ ಪ್ರತ್ಯೇಕಿಸಿದರು ಎಂಬುದನ್ನು ಬರೆದಿಟ್ಟಿದ್ದಾರೆ. கொஞ்சம் கவனிக்கும்படியாய் கேட்கிறேன். ಅದನ್ನು ಸ್ವಲ್ಪ ಆಲಿಸುವಂತೆ ಕೇಳುತ್ತೇನೆ. நான் சொல்ல போகிற 7 காரியங்கள், ನಾನು ಹೇಳಲಿಕ್ಕಿರುವ 7 ಕಾರ್ಯಗಳು, அது எந்த ரூபத்தில் வந்தாலும், ಅದು ಯಾವುದೇ ರೂಪದಲ್ಲಿ ಬಂದರೂ அதனுடைய ஒரே நோக்கம், ಅದರ ಒಂದೇ ಉದ್ದೇಶ உன்னை பிரித்தெடுத்தவனாக மாற்றுவதற்காக. ಇವನು ಪ್ರತ್ಯೇಕಿಸಲ್ಪಟ್ಟವನಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸುವುದಕ್ಕಾಗಿ. திருப்புங்கள், ತಿರುಗಿಸಿಕೊಳ್ಳಿರಿ. டியூட்ரானமி, புக் ஆஃப் டியூட்ரானமி, that is உபாகமம், ಧರ್ಮೋಪದೇಶ ಕಾಂಡ ಪುಸ್ತಕ 4வது அதிகாரம் 4ನೇ ಅಧ್ಯಾಯ 32வது 33வது வசனத்தை வாசிக்கலாம். 32 33 32 இருந்து 34 வரை வாசிக்கலாம். 32 ರಿಂದ 34ರ ತನಕ ಓದೋಣ. தேவன் மனுஷனை பூமியிலே சிருஷ்டித்த நாள் முதல், ದೇವರು ಮನುಷ್ಯರನ್ನು ಸೃಷ್ಟಿಸಿ ಭೂಮಿಯ ಮೇಲೆ ಇರಿಸಿದ ದಿನ ಮೊದಲುಗೊಂಡು, உனக்கு முன் இருந்த பூர்வ நாட்களில், ನಿನ್ನ ಇಂದಿನವರೆಗೂ ಇಂದಿನ ದಿಕ್ಕಿನಲ್ಲೂ, வானத்தின் ஒரு முனை தொடங்கி ಆಕಾಶದ ಒಂದು ಬಾರಿ ಪ್ರಾರಂಭಿಸಿ அதன் மறுமுனை மட்டும் உள்ள ಅದರ ಒಂದು ದಿಕ್ಕಿನ ತನಕ யாதொரு ஜனமாவது கேட்டதும் உயிரோடு இருந்ததும் உண்டோ? ಬೇರೆ ಯಾವ ಜನರಾದರೂ ಕೇಳಿದ್ದನ್ನ ಬದುಕಿದ್ದು ಉಂಟೋ? அல்லது ಅಥವಾ உங்கள் தேவனாகிய கர்த்தர் ನಿಮ್ಮ ಕರ್ತನಾದ ದೇವರು எகிப்திலே ಐಗುಪ್ತದಲ್ಲಿ உங்கள் கண்களுக்கு முன்பாக ನಿಮ್ಮ ಕಣ್ಣಿನ ಮುಂಭಾಗದಲ್ಲಿ உங்களுக்கு செய்தபடியெல்லாம் ನಿಮಗೆ ಮಾಡಿದ ಪ್ರಕಾರವೆಲ್ಲ ಚೆನ್ನಾಗಿ ಆಲಿಸಿ. அந்நிய ஜாதிகளின் நடுவிலிருந்து, ಅನ್ಯ ಜನಾಂಗದ ಮಧ್ಯೆಯಿಂದ ஜனத்தை சோதனைகளினாலும், ಜನರನ್ನ ಶೋಧನೆಗಳಿಂದಲೂ, ஒரு ஜனத்தை சோதனைகளினாலும், ಒಂದು ಜನಾಂಗವನ್ನ அடையாளங்களினாலும், அடையாளங்களினாலும், ಮಹತ್ ಕಾರ್ಯಗಳಿಂದಲೂ, அற்புதங்களினாலும், ಅದ್ಭುತಗಳಿಂದಲೂ, யுத்தத்தினாலும், ಯುದ್ಧಗಳಿಂದಲೂ, வல்லமையுள்ள கரத்தினாலும், வல்லமுள்ள கரத்தினாலும், ಭುಜ ಪರಾಕ್ರಮದಿಂದಲೂ, ஓங்கிய புயத்தினாலும், ಶಿಕ್ಷಾ ಹಸ್ತದಿಂದಲೂ, மகா பயங்கரமான செயல்களினாலும், பயங்கரமான செயல்களினாலும், ಮಹಾ ಭೀತಿಯನ್ನುಂಟು ಮಾಡುವ ಕ್ರಿಯೆಗಳಿಂದ தனக்கென்று தெரிந்து கொள்ள ತನಗಾಗಿ ಆರಿಸಿಕೊಳ್ಳಲು வகை பண்ணினதுண்டோ என்று நீ விசாரித்துப்பார். ಮಾಡಿದ ತೋರಿಸಿದುಂಟೋ ಎಂಬುದನ್ನು ವಿಚಾರಿಸಿ ನೋಡು. எத்தனை வகையை ஆண்டவர் உபயோகப்படுத்துகிறாராம்? ಎಷ್ಟು ಬಗೆಗಳನ್ನು ದೇವರು ಉಪಯೋಗಪಡುತ್ತಾರೆ. அந்நிய ஜனத்தினின்று, ಅನ್ಯ ಜನಾಂಗದಿಂದ, பூமியில் மற்ற ஜாதிகளிலிருந்து, ಭೂಮಿಯಲ್ಲಿರುವ ಇತರ
ಜನಾಂಗಗಳಿಂದ என்னையும் வேறு பிரித்து தனக்காக்குவதற்கு ನನ್ನನ್ನು ಪ್ರತ್ಯೇಕಿಸಿ ತನ್ನನ್ನಾಗಿಸಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ தேவன் 7 முறைகளை உபயோகப்படுத்துகிறார். ದೇವರು 7 ಕ್ರಮಗಳನ್ನು ಉಪಯೋಗಿಸುತ್ತಾರೆ. அது அற்புதமாக இருக்கலாம், ಅದು ಅದ್ಭುತವಾಗಿರಬಹುದು, அது சோதனையா இருக்கலாம், ಅದು ಶೋಧನೆಯಾಗಿರಬಹುದು, அது யுத்தமா இருக்கலாம், ಅದು ಯುದ್ಧವಾಗಿರಬಹುದು, அது ஓங்கும் புயத்தினாலே உண்டானதா ಅದು இருக்கலாம், ಭುಜ ಪರಾಕ್ರಮವಾಗಿರಬಹುದು, அது பராக்கிரமம் உள்ளதா இருக்கலாம், ಶಿಕ್ಷಾಸ್ತವಾಗಿರಬಹುದು. எப்படியோ 7 வகைகளிலே ஒன்றையாயிலும் உபயோகப்படுத்தி உன்னை பிரித்தெடுக்கிறார். ಹೇಗೋ 7 ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಒಂದನ್ನ ನಿಮಗೆ ಉಪಯೋಗಿಸಿ ನಿಮ್ಮನ್ನ ಪ್ರತ್ಯೇಕಿಸಿದ್ದಾರೆ. பக்கத்துல இருக்கவங்க கையை பிடிச்சு கேளுங்க, ಪಕ್ಕದಲ್ಲಿರುವವರ ಕೈ ಹಿಡಿದು ಕೇಳಿ, உங்களை பிரிக்கிறதுக்கு ನಿಮ್ಮನ್ನ ಪ್ರತ್ಯೇಕಿಸುವುದಕ್ಕೆ ஆண்டவர் என்ன முறையை உபயோகப்படுத்தினாரு? ದೇವರು ಯಾವ ಕ್ರಮವನ್ನು ಉಪಯೋಗಿಸಿದರು? ஒரு சகோதரி சொல்லுவாங்க, ಒಬ್ಬ ಸಹೋದರಿ ಹೇಳುತ್ತಾರೆ, எனக்கு தீராத வயிற்று வலி இருந்தது, ನನಗೆ ತೀರದ ಹೊಟ್ಟೆ ನೋವಿತ್ತು, எல்லா இடத்துக்கும் போனேன், ಎಲ್ಲಾ ಸ್ಥಳಕ್ಕೂ ಹೋದೆ, எல்லா வைத்தியரையும் பார்த்தேன், ಎಲ್ಲಾ ವೈದ್ಯರನ್ನ ನೋಡಿದೆ, எல்லா கோயிலுக்கும் போனேன், ಎಲ್ಲಾ ದೇವಸ್ಥಾನಕ್ಕೂ ಹೋದೆ. யாரோ சொன்னாங்க, ಯಾರೋ ಹೇಳಿದ್ರು, இயேசுவை பிரசங்கிக்கிறவங்க வந்திருக்காங்க, ಯೇಸುವನ್ನ ಪ್ರಸಂಗಿಸುವವರು ಬಂದಿದ್ದಾರೆ, அங்க போய் பாருங்கன்னு சொன்னாங்க. ಅಲ್ಲಿಗೆ ಹೋಗಿ ನೋಡಿ ಎಂದರು. நான் சொன்னேன், எங்க தேவங்கத்துல இல்லாததான்னு சொன்னேன். ನಾನು ಹೇಳಿದೆ, ನಮ್ಮ ದೇವರುಗಳ ಬಳಿಯಲ್ಲಿ ಇಲ್ಲದೆ ಇರುವುದಾಅಂತ அவங்க ಹೇಳಿದೆ. சொன்னாங்க, எத்தனையோ கோயிலுக்கு தான் போயிட்டு வந்துட்டீங்களே. ಅವರು ಹೇಳಿದ್ರೆ, ಎಷ್ಟೋ ದೇವಸ್ಥಾನಕ್ಕೆ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಬಂದಲ್ಲ, இந்த கூட்டத்துக்கு சும்மா போயிட்டு வாங்களே, அது என்னங்க குறைஞ்சு போகுதுன்னு சொன்னாங்க. ಈ ಕೂಟಕ್ಕೆ ಸುಮ್ನೆ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಬನ್ನಿ, ಏನ್ ಕಮ್ಮಿ ಆಗುತ್ತೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. அந்த தீராத வயிற்று வலியோட தான் வந்து இறங்கினேன். ಆ ನೀಗದ ಹೊಟ್ಟೆ ನೋವಿನೊಂದಿಗೆ ಬಂದು ಹೇಳಿದೆ. பிரசங்கம் பண்ணவரை எனக்கு யாருன்னு தெரியாது, ಪ್ರಸಂಗ ಮಾಡಿದವರು ನನಗೆ ಯಾರೋ ಗೊತ್ತಿಲ್ಲ. அவர் என்னவோ இயேசு இயேசு இயேசுன்னு சொன்னாரு. ಅವರು ಏನೋ ಯೇಸು 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 ಎಂದು ಹೇಳಿದರು. என்ன அறியாமல நானும் இயேசுன்னு சொன்னேன். ನನಗೆ ತಿಳಿಯದೆ ನಾನು ಯೇಸು ಎಂಬುದಾಗಿ வயிற்று வலி போன இடம் தெரியல, ನನಗೆ ಹೊಟ್ಟೆ ನೋವು ಹೋದ ಸ್ಥಳ ಗೊತ್ತಾಗಲಿಲ್ಲ. இப்படித்தான் ஆண்டவர் அறிஞ்சு கொண்டு கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க. ಹೀಗೆ ದೇವರನ್ನು ತಿಳ್ಕೊಂಡೆ ಅಂತ ಕೆಲವರು ಹೇಳ್ತಾರೆ. இன்னொருத்தர் போய் கேட்டா, ಇನ್ನೊಬ್ಬರನ್ನ ಹೋಗಿ ಕೇಳಿದ್ರೆ, நான் ஒரு பெரிய பணக்காரனா இருந்தேன், ನಾನು ದೊಡ್ಡ ಐಶ್ವರ್ಯವಂತನಾಗಿ, பெரிய வியாபாரியா இருந்தேன், ದೊಡ್ಡ ವ್ಯಾಪಾರಿಯಾಗಿದ್ದೆ. அப்படி இருக்கும்போது ಆ ರೀತಿ ಇರುವಾಗ காரு வீடு மாடி மாளிகை எல்லாத்தோடு இருக்கிற எனக்கு ಕಾರು ಮನೆ ಮಹಡಿ ಬಂಗ್ಲೆ ಎಲ್ಲಾರ ಜೊತೆಲಿರುವ ನನಗೆ எனக்கு ஒரு பிள்ளை பிறந்துச்சு. ನನಗೆ ಒಂದು ಮಗು ಹುಟ್ಟಿತು. அது பேச மாட்டேன்னு சொல்லிடுச்சு. ಅದು ಮಾತಾಡಲ್ಲ ಅಂತ ನಾನು யோசித்தேன், ನಾನು ಯೋಚಿಸಿದೆ. கார் இருந்தது, ಕಾರ್ ಇತ್ತು, வீடு இருந்தது, ಮನೆ ಇತ್ತು, பெரிய மாளிகை இருந்தது, ದೊಡ್ಡ ಮಾಳಿಗೆ ಇದ್ದಿತ್ತು, பிசினஸ் இருந்தது, ವ್ಯಾಪಾರ ಇದ್ದಿತ್ತು. ஆனா ஊமையான பிள்ளை பிறந்திருக்கு, ಮೂಕನಾದ ಮಗು ಹುಟ್ಟಿದೆಯಲ್ಲ, அப்படின்னு எங்கெல்லாமோ தூக்கிட்டு போனேன். ಎಲ್ಲೆಲ್ಲೋ ಹೊತ್ಕೊಂಡೋದೆ. இந்த சகோதரி வந்து சொன்னாங்க, ಈ ಸಹೋದರಿ ಬಂದು ಹೇಳಿದ್ರು, அவங்க வந்து சொன்னாங்க, எனக்கு தீராத வலி போச்சு, ಅವರು ಬಂದು ಹೇಳಿದ್ರು, ನನಗೆ ತೀರದ ನೋವು ಆಯಿತು, நீங்க கொண்டு வாங்கன்னு சொன்னாங்க. ನೀವು ಕರ್ತನೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. நான் ஒரு கூட்டம்ல 9 கூட்டம் போனேன். ನಾನು ಒಂದು ಕೂಟಕ್ಕಲ್ಲ 9 ಕೂಟಕ್ಕೆ ಹೋದೆ. இந்த அம்மா உண்மை சொன்னாங்களா இல்லையா எனக்கு தெரியும், என் பிள்ளைக்கு வாய் திறக்கல. ಈ ಅಮ್ಮ ಸತ್ಯ ಹೇಳಿದ್ರೋ ಗೊತ್ತಿಲ್ಲ, ನನ್ನ ಮಗು ಬಾಯಿ ತೆರಲೇ ಇಲ್ಲ. நான் சொன்னேன், பெரிய ஊழியக்காரர் வராருன்னு சொன்னாங்க. ನಾನು ಹೇಳಿದ ದೊಡ್ಡ ಸೇವಕರು ಬರ್ತಾರೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. ஹெலிகாப்டர்ல வருவாருன்னு சொன்னாங்க. ಹೆಲಿಕಾಪ್ಟರ್ ನಿಂದ ಬರ್ತಾರೆ ಅಂದ್ರು. ஆமா, அப்பவும் கொண்டு போனேன். ಹೌದು, ಆಗ್ಲೂ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋದೆ. அதுக்கு முன்னாலே அது அம்மா சொன்னா, இப்ப அதுவும் விட்டு போச்சு. ಅದಕ್ಕೆ ಮುಂಚೆ ಅಮ್ಮ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇತ್ತು, ಈಗ ಅದು ನಿಂತೋಯ್ತು. என் பிள்ளைக்கு எப்படியாவது பேசணும்னு சொல்லி, ನನ್ನ ಮಗು ಹೇಗಾದ್ರೂ ಮಾತಾಡ್ಬೇಕು, என் தொழில பார்க்காம, ನನ್ನ ವ್ಯಾಪಾರವನ್ನು ನೋಡದೆ, ஒன்னையும் பார்க்காம, ಏನನ್ನು ನೋಡದೆ, இங்க அங்க அந்த கூட்டம் இந்த கூட்டம், அந்த கோயில் இந்த கோயில், அந்த ஆஸ்பத்திரி இந்த ஆஸ்பத்திரி எல்லாத்துக்கும் போனேன். ಇಲ್ಲಿ ಅಲ್ಲಿ ಆ ಕೂಟ ಈ ಕೂಟ, ಆ ಆಸ್ಪತ್ರೆ ಈ ಆಸ್ಪತ್ರೆ ಎಲ್ಲದಕ್ಕೂ ಹೋದೆ. என் தொழிலாம் நசிஞ்சு போச்சுது, ನನ್ನ ವ್ಯಾಪಾರ ಎಲ್ಲ ನಸಿக்கு ಹೋಯ್ತು. ஆனா ஒரு நாளுக்கு ಆದ್ರೆ ಒಂದು ஒரு ದಿವಸಕ್ಕೆ சின்ன கூட்டம் கூடி அங்க ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ಒಂದು ಚಿಕ್ಕ ಗುಂಪು ಕೂಡಿಯಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ இவங்க ಮಾಡ್ತಿದ್ರು. ஏதாவது செய்ய மாட்டாங்களான்னு அங்க போகும்போது ಇವರು ಏನಾದ್ರೂ ಮಾಡೋತಾರೋ ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲಿಗೆ ಹೋದಾಗ அங்க ஒருத்தர் பிரசங்கம் பண்ணாரு. ಅಲ್ಲಿ ಒಬ್ಬರು ಪ್ರಸಂಗ ಮಾಡಿದರು. பாவத்தையும் சாபத்தையும் சிலுவையிலே சுமந்தார் என்று சொன்னாரு. ಪಾಪವನ್ನು ಶಾಪವನ್ನು ಸಿಲುಬೆಯಲ್ಲಿ ಹೊತ್ತರು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದರು. அன்னைக்கு தான் என் பாவம் கண்மலை மாதிரி எனக்கு முன்னால வந்து நின்னுச்சு. ಅವತ್ತೇ ನನ್ನ ಪಾಪ ಬೆಟ್ಟದಂತೆ ನನ್ನ ಕಣ್ಣಿನ ಮುಂದೆ ಬಂದು ನಿಂತುಕೊಂಡಿತು. என்னுடைய குடும்பத்தின் சாபம் எனக்கு தெரிஞ்சிச்சு. ನನ್ನ ಕುಟುಂಬದ ಶಾಪ ನನಗೆ ತಿಳಿಯಿತು. நான் பண்ணாத அட்டகாசம் கிடையாது, ನಾನು ಮಾಡದೇ ಇರುವಂತ ಅಟ್ಟಹಾಸ ಇಲ್ಲ. பணத்தை வச்சிருந்ததுல ಹಣವನ್ನು ಇಟ್ಕೊಂಡಿದ್ರಲ್ಲಿ சினிமா நடிகை எங்க வீட்டுக்கு கொண்டு வந்த ஆளுதான், ಸಿನಿಮಾ ನಟಿಯನ್ನೇ ನಮ್ಮ ಮನೆಗೆ ಕರೆತಂದವನು ನಾನು. அப்படிலாம் அட்டகாசம் பண்ணனா, ಹಾಗೆ ಎಲ್ಲಾ ಬೆಂದು ಬಿದ್ದ ನಾನು. அந்த கூட்டத்துல என் பிள்ளைய மறந்துட்டு, ಆ ಕುಂಟದಲ್ಲಿ ನನ್ನ ಮಗುವನ್ನ ಮರೆತು, ஐயೋ நான் பாவி, ಅಯ್ಯೋ ನಾನು ಪಾಪಿ, அக்னியிலிருந்து என்னை தப்பிப்பார் உண்டோ ನರಕಾಗ್ನಿಯಿಂದ ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಮಾರ್ಗ ಎಂದು ಹೇಳುವ இயேசு எனக்கு தோன்றினார், ಯೇಸು ನನಗೆ ಕಾಣಿಸಿಕೊಂಡು என்னை ரட்சித்தார். ನನ್ನನ್ನು ರಕ್ಷಿಸಿದರು. நான்
சொல்றேன். ಈಗ ನಾನು ಹೇಳ್ತೇನೆ, என் பிள்ளை பேசாம போனாலும் பரவாயில்ல, ನನ್ನ ಮಗು ಮಾತಾಡದೆ ಇದ್ರೂ என் ಪರವಾಗಿಲ್ಲ, குடும்பம் ரட்சிக்கப்பட்டு விட்டது, ನನ್ನ ಕುಟುಂಬ ರಕ್ಷಣೆಗೆ ಬಂತು. ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். ಚಪ್ಪಾಳೆ ಹೊಡೆದು ದೇವರನ್ನ ಮಹಿಮೆ ಪಡಿಸೋಣ. நல்லா கவனிங்க. ಚೆನ್ನಾಗಿ ಆಲಿಸಿ. இப்ப முதல் அம்மாவையும் ஆண்டவர் பிரித்தெடுத்தார், ಮೊದಲನೇ ಅಮ್ಮನನ್ನು ದೇವರು ಪ್ರತ್ಯೇಕಿಸಿದರು, இரண்டாவது ஆளையும் பிரித்தெடுத்தார். ಎರಡನೇ ವ್ಯಕ್ತಿಯನ್ನು ಪ್ರತ್ಯೇಕಿಸಿಕೊಂಡರು. முதல் அம்மாவுக்கு அற்புதம், ಮೊದಲನೇ ಅಮ್ಮನಿಗೆ ಅದ್ಭುತ, இரண்டாவது ஆளுக்கு சோதனை. ಎರಡನೇ ಮನುಷ್ಯರಿಗೆ ಶೋಧನೆ. பக்கத்துல உங்க கையை பிடிச்சு ಪಕ್ಕದಲ್ಲಿ ಕೈ ಹಿಡಿದು ಹೇಳ್ರಿ, உங்களை ஆண்டவர் எப்படி பிடிச்சாரு? ನಿಮ್ಮನ್ನ ದೇವರು ಯಾವ ರೀತಿ ಹಿಡ್ಕೊಂಡ್ರು? வயிற்றுவலியில பிடிச்சாரா? ಹೊಟ್ಟೆ ನೋವಲ್ಲಿ ಹಿಡ್ಕೊಂಡ್ರ? சில நேரம் அது திரும்ப வந்துன்னா திரும்ப போனாலும் சான்ஸ் இருக்கு. ಕೆಲವು ಸಮಯದಲ್ಲಿ ಪುನಃ ಬಂದು ಪುನಃ ಹೋಗುವಂತ ಸಂದರ್ಭ ಇರುತ್ತದೆ. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் பிடிக்கிற வழிகள் 7 வகைகள். ನನ್ನ ದೇವರು ಹಿಡಿಯುವ ಮಾರ್ಗಗಳು 7 ಮಾರ್ಗಗಳು. என் ஆண்டவர் ஒரு மனிதனை பிரித்தெடுப்பதற்காக உபயோகப்படுத்துகிற வழிகள் ஏராளமானவைகள். ನನ್ನ ದೇವರೊಬ್ಬ ಮನುಷ್ಯನನ್ನು ಹಿಡಿಯುವುದಕ್ಕಾಗಿ ಉಪಯೋಗಿಸುವ ಮಾರ್ಗಗಳು 7 ಏರಳವಾಗಿದೆ. சீனாவிலே ஒரு வாலிபன் இருந்தான். ಚೀನಾದಲ್ಲಿ ಒಬ್ಬ ಯುವಕನು ಇದ್ದ. இந்த காரியம் நடந்தது 1966வது வருஷம். ಈ ಕಾರ್ಯ ಸಂಭವಿಸಿದ್ದು 1966ನೇ ವರ್ಷದಲ್ಲಿ. அந்த நேரத்திலே கலாச்சார புரட்சி சீனாவை அசைத்துக் கொண்டிருந்த நேரம். ಆ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಒಂದು ಸಂಸ್ಕೃತಿಯ ಒಂದು ವಿಶೇಷವಾದ ಕಾರ್ಯ ಸಂಭವಿಸುತ್ತಾ ಇದ್ದಂತ ಕಾರ್ಯ. மாசத்துங்களுடைய ஆட்கள் மற்றவர்களை அழித்துக் கொண்டிருந்த நேரம். ಆ ಜನರನ್ನ ನಾಶಗೊಳಿಸುತ್ತಾ ಇರುವಂತ ಆಡಳಿತ ಸಂಭವಿಸುತ್ತಾ ಇತ್ತು. பெரிய உள்நாட்டு கலவரம் நடந்து கொண்டிருந்த நேரம். ದೊಡ್ಡ ಒಳ ದೇಶದ ಜಗಳವು ನಡೆಯುತ್ತಾ ಇದ್ದ ಸಮಯ. அங்கே ஒரு வாலிபன் இருந்தான். ಅಲ್ಲಿ ಒಬ್ಬ ಯುವಕನು ಇದ್ದ. அவனுக்கு 17 வயது. ಅವನಿಗೆ 17 ವರ್ಷ. அவனுடைய பேர் பாவ், BAO பாவ். ಆತನ ಹೆಸರು ಬಾವ್ ಎಂಬುದಾಗಿ. உங்களுக்கு அது ஈஸியா புரியும். என்ன ராவ் இருக்கிறாங்க, RAO ராவ், அதே மாதிரி BAO பாவ். ನಿಮಗೆ ತುಂಬಾ ಸುಲಭವಾಗಿ ಅರ್ಥ ಆಗುತ್ತೆ. ರಾವ್ ಇದ್ದಾರೆ, RAO, ಅದೇ ರೀತಿ BAO ಬಾವ್. இங்க பின்னால ஒரு ராவ் உட்கார்ந்திருக்காரு. ಇಲ್ಲಿ ಹಿಂದೆ ಒಬ್ಬ ರಾವ್ ಕುಳಿತುಕೊಂಡಿದ್ದಾರೆ. நல்லா கவனிங்க, ಚೆನ್ನಾಗಿ ಆಲಿಸ್ರಿ. பாவ் 17 வயசா இருக்கும்போது ಈ ಬಾವ್ 17 ವರ್ಷ ವಯಸ್ಸಾಗಿದ್ದಾಗ அவனுடைய காதலியை, ಆತನ ಪ್ರೇಯಸಿಯನ್ನು மற்றவர்கள் கற்பழித்து, ಇತರರು ಗರ್ಭ ಮಾಡಿ, இந்த கலாச்சார புரட்சியாளர்கள் கற்பழித்து, ಈ ಒಂದು ಸಂಸ್ಕೃತಿಯಂತ ಇವು ಹೋರಾಟಗಾರರು ಆಕೆಯನ್ನು ಕೆಡಿಸಿ கொன்று போட்டு விட்டார்கள். ಕೊಂದು ಹಾಕಿದರು. இந்த சைனீஸ் ஆர்மி ಅವನು ಈ ಚೈನೀಸ್ ಆರ್ಮಿಯಲ್ಲಿ ಸೇರಿಕೊಂಡ. வேற வழி இல்லாமல் பயிற்சி பெற்றுக் கொண்டிருக்கிறான். ಬೇರೆ ಮಾರ್ಗವಿಲ್ಲದೆ ತರಬೇತಿಗೊಳ್ಳುತ್ತಿದ್ದಾನೆ. ஆனால் ஒரு நிம்மதி அவனுக்கு. ಆದ್ರೆ ಒಂದು ನೆಮ್ಮದಿ ಆತನಿಗೆ, என்னுடைய வரப்போகிற மனைவியை கொன்றவனை கொல்வதற்கு துப்பாக்கி தந்திருக்கிறார்கள். ನನಗೆ ಬಲ್ಲಿರುವಂತ ಪತ್ನಿಯನ್ನು ಕೊಂದಿದವರಿಗಾಗಿ ತುಪಾಕಿಯಲ್ಲಿ ಸಿದ್ಧವಾಗುತ್ತಿದ್ದಾರೆ. குறி பார்த்து சுடுவதற்கு கற்றும் தருகிறார்கள். ಗುರಿ ನೋಡಿ ಸುಡುವುದಕ್ಕೆ ಕಲಿಸಿ ಕೊಡುತ್ತಿದ್ದಾರೆ. ஆகையினாலே ஒரு நாள் இருந்தாலும் நான் அவர்களை அழித்துத்தான் தீர்வேன் என்று சொன்னார். ಅದಕ್ಕಾಗಿ ಒಂದು ದಿವಸ ಅಲ್ಲ, ಒಂದು ದಿವಸ ಖಂಡಿತ ಅವರನ್ನು ನಾಶ ಮಾಡೇ ತೀರುತ್ತೇನೆ ஆனால் இதற்கிடையில் ஒன்று நடந்தது. ಆದ್ರೆ ಇದರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಒಂದು ಸಂಭವಿಸಿತು. அவனுடைய பட்டாலியனுக்கு ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டது. ಆತನ ಬೆಟಾಲಿಯನ್ಗೆ ಒಂದು ಆಜ್ಞೆ ಹೊರಡಲ್ಪಟ್ಟಿತು. கிறிஸ்துவை அறிவித்த ஒரு மனிதனை, ಕ್ರಿಸ್ತನ ಬಗ್ಗೆ ಹೇಳಿದಂತ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನನ್ನ தூக்கு தண்டனை கொடுப்பதற்கு இவனுடைய பட்டாலியனுக்கு ஆர்டர் கொடுக்கப்பட்டது. ನೇನು ಗಂಬಕ್ಕೆ ಹಾಕುವಂತ ಒಂದು ಆರ್ಡರ್ ಅನ್ನು ಈ ಬೆಟಾಲಿಯನ್ಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿತು. ஆகையினாலே இவனும் அதிலே ஒரு சிப்பாಯಿயாய் நின்று கொண்டிருக்கிறான். ಅದಕ್ಕಾಗಿ ಇವನು ಸಹ ಅದರಲ್ಲಿ ಒಬ್ಬ ಸಿಪಾಯಿಯಾಗಿ ನಿಂತುಕೊಂಡಿದ್ದಾನೆ. தூக்கு தண்டனை கொடுக்கப்பட வேண்டிய அந்த ஆள், ನೇಣು ಗಂಬಕ್ಕೆ ಹಾಕಲ್ಪಡಬೇಕಾದ ಆ ವ್ಯಕ್ತಿ தன்னுடைய மரணத்தை எதிர்நோக்கி நிற்கிறான். ತನ್ನ ಮರಣವನ್ನು ನಿರೀಕ್ಷಿಸುತ್ತಾ ನಿಂತಿದ್ದಾನೆ. அவனிடத்தில் அந்த ஆபீசர் கேட்கிறான், ಅವನ ಬಳಿ ಆಫೀಸರ್ ಕೇಳುತ್ತಾರೆ, உன்னுடைய கடைசி ஆசை என்ன? ನಿನ್ನ ಕೊನೆಯ ಆಸೆ ಏನು? அவன் சொன்னான், ಅವನು ಹೇಳಿದ, வேத புஸ்தகத்துல திறந்து ஒரு வார்த்தை வாசிக்கணும். ದೇವರ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ತೆಗೆದು ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ಓದಬೇಕು. உங்களுக்கு தெரியும், ನಿಮಗೆ ಗೊತ್ತು, சாக போறவன் கடைசி நேரத்துல கேட்கறது செல்கிறதுக்கு தெரியும். ಸಾಯುವಾಗ ಕೊನೆಯದಾಗಿ ಕೇಳುವಂತದ್ದು ಕೆಲವರಿಗೆ ಗೊತ್ತು. அவர்கள் சொன்னார்கள் சரி என்று. ಅವ್ರು ಹೇಳಿದ್ರು ಸರಿ ಅಂತ. அவன் பையில இருந்து ஒரு புதிய ஏற்பாட்டை எடுத்தான். ಜೋಬಿನಿಂದ ಒಂದು ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯನ್ನು ತೆಗೆದ, ತೆರೆದ, ஒரே ஒரு வார்த்தை தான் வாசித்தான். ಒಂದೇ ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ಮಾತ್ರ ಓದಿದ. ஜீசஸ் said, ಯೇಸು ಸತ್ತನು. ஏசு சொன்னா, ಯೇಸು ಹೇಳಿದರು, ஏசு சொன்னா, ಯೇಸು ಹೇಳಿದರು. சத்தமாக வாசித்தான். ಶಬ್ದವಾಗಿ ಓದಿದರು. எல்லாருக்கும் கேட்கும்படியாக வாசித்தான். ಎಲ್ಲರಿಗೂ ಕೇಳಿಸುವಂತೆ ಓದಿದರು. ஏசு சொன்னா, ಯೇಸು ಹೇಳಿದರು. நடந்தது என்ன தெரியுமா? ಸಂಭವಿಸಿದ್ದೇನು ಗೊತ್ತಾ? I got authentic proof again. ಅಲ್ಲಿ ಪುನಃ ನಾನು ಆ ಒಂದು ಪ್ರೂಫ್ ಅನ್ನು ತೋರಿಸೋದಕ್ಕೆ பெரிய புழுதி புயல் அடித்தது. ಒಂದು ದೊಡ್ಡ ಬಿರುಗಾಳಿ ಬೀಸಿತು. 145 ಕಿಲೋಮೀಟರ್ ಸ್ಪೀಡ್ புழுதி புயல் அடித்தது. 145 ಕಿಲೋಮೀಟರ್ ಸ್ಪೀಡ್ ನಲ್ಲಿ ಒಂದು ದೊಡ್ಡ ಬಿರುಗಾಳಿ ಚಂಡಮಾರುತ ಬೀಸಿತು. இந்த பட்டாலியன் கண்ணுல மண்ணு, ஆளுங்க
ஜனங்களை காணும். ಈ ಬೆಟಾಲಿಯನ್ ಜನರಲ್ ಕಣ್ಣಿನಲ್ಲಿ ಮಣ್ಣು ಜನರು ಕಾಣ್ತಾ ಇಲ್ಲ. கடைசில நின்றது அந்த ஒரு ஆள் மாத்திரம். ಕೊನೆಗೆ ನಿಂತಿದ್ದ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ ಮಾತ್ರ. இவனும் அந்த பாவு அந்த பட்டாலியத்துல இருந்தான். ಈ ಬಾವು ಆ ಬೆಟಾಲಿಯನ್ ಅಲ್ಲಿ ಇದ್ದಾನೆ. அவனுக்கு கேட்டது, ಅವನಿಗೆ ಕೇಳಿಸಿತು, ஏசு சொன்னா, ಯೇಸು ಹೇಳಿದರು, இந்த ஒரு வார்த்தைக்கு இவ்வளவு பெரிய புயல் வரும்னா, ಈ ಒಂದು ಮಾತಿಗೆ ಇಷ್ಟು ದೊಡ್ಡ ಬಿರುಗಾಳಿ ಬರುವುದಾದ್ರೆ ஏசு என்னது, ಆ ಯೇಸು ಎಂತಹದ್ದು, ஏசு யாரு, ಆ ಯೇಸು ಯಾರು, இவனுக்கு ஒண்ணும் தெரியாது. ಇವನಿಗೆ ಏನೂ ಗೊತ್ತಿಲ್ಲ. கம்யூனிஸ்ட் நாடுல இயேசுவை பத்தி சொல்லப்படல. ಕಮ್ಯುನಿಸ್ಟ್ ದೇಶಗಳಲ್ಲಿ ಯೇಸುವಿನ ಕುರಿತು ಹೇಳಲ್ಪಟ್ಟಿಲ್ಲ. இன்னும் கொஞ்ச நாள் கழிஞ்சது, ಇನ್ನು ಸ್ವಲ್ಪ ದಿವಸ ಆಯಿತು, இவன் ஒரு தப்பு பண்ணான். ಇವನೊಬ್ಬ ತಪ್ಪು ಮಾಡಿದ. இவனை கொண்டு போய் அடிக்கணும்னு சொல்லி நிறுத்த சொன்னாங்க. ಇವನ ಕರ್ಕೊಂಡೋಗಿ ಹೊಡಿಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ನಿಲ್ಲಿಸುವಂತೆ ಮಾಡಿದ್ರು. இவனை கொண்டு போய் நல்லா அடி நொறுக்குங்கடான்னு சொல்லி ஆர்டர் கொடுத்தாச்சு. ಇವನ ತಗೊಂಡೋಗಿ ಚೆನ್ನಾಗಿ ಜಜ್ಜಿ ಹಾಕಿ ಎಂಬುದಾಗಿ ಆರ್ಡರ್ ಕೊಟ್ಟಾಯ್ತು. இவனை இழுத்துட்டு போறாங்க. ಇವನನ್ನ ಎಳ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾರೆ. இவனுக்கு அந்த சம்பவம் ஞாபகம் வந்தது. ಇವರಿಗೆ ಆ ಘಟನೆ ಜ್ಞಾಪಕಕ್ಕೆ ಬಂದಿತು. இவனுக்கு இயேசுலாம் தெரியாது. ಇವನಿಗೆ ಯೇಸು ಬಗ್ಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. இயேசுவே யாருன்னு தெரியாது. ಯೇಸು ಯಾರೆಂಬುದಾಗಿ ಗೊತ್ತಿಲ್ಲ. அப்போ ಆಗ இவன் சொன்னான், ಇವನು ಹೇಳುತ್ತಾನೆ, இயேசு சொன்னார், ಯೇಸು ಹೇಳಿದರು. வெளியே ஒண்ணும் நடக்கல, ಹೊರಗಡೆ ಏನು ಸಂಭವಿಸಲಿಲ್ಲ. இவனுக்கு பயங்கரமான வயிற்று வலி வந்து, ಇವನಿಗೆ ಭಯಂಕರವಾದ ಹೊಟ್ಟೆ ನೋವು ಬಂತು. பாவுக்கு வயிற்று வலி வந்துச்சு. ಬಾವಿಗೆ ಹೊಟ್ಟೆ ನೋವು ಬಂತು. வயிற்ற புரிஞ்சுக்கிட்டு ஐயோ வயிற்று வலிக்குது, ಹೊಟ್ಟೆ பார்ಕೊಂಡು ಅಯ್ಯೋ ಹೊಟ್ಟೆ ನೋವು ಬರ್ತಾ ಇದೆ, I must release myself. ನನ್ನ மைதானம் போகணும்யா, ನಾನು ಎಲ್ಲಾದ್ರೂ ಹೊರಗಡೆ ದೂರ ಹೋಗ್ಬೇಕಯ್ಯ. அவங்க பெரிய பட்டாலியன் வந்தவங்க, ಅವ್ನು ದೊಡ್ಡ ಬೆಟಾಲಿಯನ್ ಬಂದವರು பெரிய அரச மரத்தின் கீழே நின்னாங்க. ದೊಡ್ಡ ಒಂದು ಆಲದ ಮರದ ಕೆಳಗಡೆ ಇದ್ರು. அதனால அவனை போடா, அங்க தூர போடா அப்படி. ಅದಕ್ಕಾಗಿ ಆ ದೂರಕ್ಕೆ ಹೋಗೋ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. இவன் வயிற்ற பிடிச்சுக்கிட்டே ஓடினான். ಹೊಟ್ಟೆ ಹಿಡ್ಕೊಂಡೇ ಓಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. வயிற்ற பிடிச்சிட்டு ஒரு ஃபர்லாங் தான் ஓடி இருப்பான். ಹೊಟ್ಟೆ ಹಿಡ್ಕೊಂಡು ಒಂದು ಫರ್ಲಾಂಗ ಓಡಿರ್ತಾನೆ. அங்க போய் நின்னு சொன்னா, ஏசு சொன்னா, ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ನಿಂತ್ಕೊಂಡು ಹೇಳಿದ, ಯೇಸು ಹೇಳಿದ್ರು. வயிற்றுல வலி, ಹೊಟ್ಟೆಲಿ ನೋವು, அவசரமா ஓடுறாள், ஏசு சொன்னா. ಅವಸರವಾಗಿ ಓಡ್ತಾ ಯೇಸು ಹೇಳಿದ್ರು. நடந்தது என்ன தெரியுமா? ಸಂಭವಿಸಿದ್ದೇನು ಗೊತ್ತಾ? அந்த அரச மரம் வேரோடு புடிங்கி அவ்வளவு மேல் வெளி செத்து போயிட்டான். ಆ ಮರ ಬೇರೆ ಬೇರೆಕ್ಕೆ ಬಿದ್ದು ಹಾಗೆ ಅವನು ಸತ್ತೋದ್ರು. ஒரு ஆள் இல்ல, ಯಾವ ಜನರು ಇಲ್ಲ. இப்ப ஓடுறான் உயிரை காப்பாத்து. ಈಗ ಪ್ರಾಣ ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಓಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. யாருன்னு ஏசு தெரியாது. ಯೇಸು ಯಾರೆಂಬುದಾಗಿ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஏசு யாருன்னு தெரியாது. ಯೇಸು ಯಾರೆಂಬುದಾಗಿ ಗೊತ್ತಿಲ್ಲ. என்னன்னு தெரியாது. ಯೇಸು ಅಂದ್ರೆ ಏನು ಅಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஒண்ணே ஒண்ணு மாத்திரம் தான் தெரியும். ಒಂದು ಮಾತ್ರ ಗೊತ್ತು. சொன்னாருங்கிறதுனால ஒரு ஆளுன்னு தெரியும். ಹೇಳಿದರು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರಿಂದ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ ಎಂಬುದಾಗಿ ಗೊತ್ತು. ஊரை விட்டு பட்டாளத்தை விட்டு ஓடுறான். ಅವನ ಸೈನ್ಯವನ್ನು ಬಿಟ್ಟು ಊರನ್ನು ಬಿಟ್ಟು ಓಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஒரு ஊர் வழியா ஓடும்போது ಒಂದು ಊರಿನ ಮಾರ್ಗವಾಗಿ ಓಡುವಾಗ அந்த ஊர்ல நிறைய பேர் செத்து கிடந்தாங்க அடிபட்டு. ಆ ಊರಿನಿಗೆ ಏಟು ತಿಂದ ಅನೇಕ ಜನರು ಸತ್ತು ಹೋಗಿದ್ರು. ஒரு பணத்துல கால் தடி விழுகிறான். ಇವನು ಆ ಒಂದು ಶವದಲ್ಲಿ ಕಾಲು ಸಿಗಾಕೊಂಡು ಬೀಳುತ್ತಾನೆ. அந்த பணத்து மேல ஒரு புஸ்தகம் இருந்தது. ಆ ಶವದ ಮೇಲೆ ಒಂದು ಪುಸ್ತಕ ಇತ್ತು. அந்த புஸ்தகத்தை எடுத்து பார்த்தா ಆ ಪುಸ್ತಕವನ್ನು ತೆಗೆದು ನೋಡಿದ. அது என் தேவன் எழுதி கொடுத்த வேதமே. ಅದೇ ನನ್ನ ದೇವರು ಬರೆದು ಕಟ್ಟ ಸತ್ಯ ವೇದ. அருமையானவர்களே, ಪ್ರೀತಿಯುಳ್ಳವರೇ, இன்றைக்கு பாவ் நல்ல ஒரு ஊழியக்காரன். ಇಂದು ಬಾವು ಒಬ್ಬ ಒಳ್ಳೆಯ ಸೇವಕ. கரங்களை தட்டி ಚಪ್ಪಾಳೆ ಹೊಡೆದು ದೇವರನ್ನ ಮಹಿಮೆ ಪಡಿಸೋಣ. என் ஆண்டவர் ஜனத்தை பிடிப்பதற்கு ನನ್ನ ದೇವರು ಜನರನ್ನು ಹಿಡಿಯುವುದಕ್ಕೆ ஓங்கும் புயமும் ಒಂದು ಪರಾಕ್ರಮವಾದ ಶಕ್ತಿ, கரமும் ಒಂದು ಶಕ್ತಿ, மகா பெரிய அற்புதங்களினாலே, ಮಹಾ ದೊಡ್ಡ அதிசயங்களினாலே ಅದ್ಭುತಗಳಿಂದ கிரியை செய்கிற நம்முடைய ஆண்டவர். ಕ್ರಿಯೆ ಮಾಡುವವರು ನಮ್ಮ ದೇವರು. நம்புகிறவர் மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லலாம். ನಮ್ಮವರು ಮಾತ್ರ ಅಲ್ಲೆಲ್ಲೂಯಾ ಹೇಳೋಣ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. மறுபடியும் பாட போகிறோம். ಪುನಃ ಹಾಡಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ. ஆழத்திலிருந்து போட போகிறோம். ಅಂತರಂಗದಿಂದ என் ಹಾಡಲಿದ್ದೇವೆ. தேவனுடைய கரம் குறுகி போகவில்லை. ನನ್ನ ದೇವರ ಕೈ ಮೋಟವೆಯಲ್ಲ. தேவனுடைய கரம் குறுகி போகவில்லை. ನನ್ನ ದೇವರ ಕೈ ಮೋಟವೆಯಲ್ಲ. தேவன் சாதாரணமானவர் அல்ல, ದೇವರು ಸಾಮಾನ್ಯವಾದವರಲ್ಲ, அதிசயமானவர். அதிசயವಾದವರು. என்ன சொல்லுகிறார்? ಅದಕ್ಕಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ, வேறு எந்த ஜனத்திடத்திலும் செய்யாத அற்புதங்களை உன் நடுவிலே செய்வர் என்று பெங்களூருக்கு சொல்லி சிலரை பிரிக்க விரும்புகிறார். ಬೇರೆ ಯಾರಲ್ಲೂ ಮಾಡದೇ ಇರುವಂತ ದೊಡ್ಡ ಅತಿಶಯಗಳನ್ನ ನಿಮ್ಮ ಮೂಲಕವಾಗಿ ಮಾಡುತ್ತೇನೆಂಬುದಾಗಿ ಬೆಂಗಳೂರಿನಲ್ಲಿ ಕೆಲವರನ್ನ ಪ್ರತ್ಯೇಕಿಸಲು ನೋಡುತ್ತಿದ್ದಾರೆ. விசுவாசிப்பாய் என்றார். ಅದನ್ನು ನಂಬುವುದೇ ಆದರೆ, விசுவாசிப்பாய் என்றார். ಅದನ್ನು ನಂಬುವುದೇ ಆದರೆ என்னோடு கூட சேர்ந்து பாடு. ನನ್ನ ಜೊತೆ ಸೇರಿ ಆಡ್ರಿ. ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உன் பக்கமே உண்டு. ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உன் பக்கமே உண்டு. தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாய் உண்டு. தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாய் உண்டு. இஸ்ரவேலன் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானால்
ஏதும் பயம் வேண்டாம். எல்லாரும் சொல்லலாமா? ಎಲ್ಲರೂ ಹೇಳೋಣ. யெகோவாவும் தெய்வமானார் ஏதும் பயம் வேண்டாம். மறுபடியும் சொல்லலாம். ಮತ್ತೊಮ್ಮೆ ಹೇಳೋಣ. யெகோவாவும் தெய்வமானார் ஏதும் பயம் வேண்டாம். நல்ல கவனிக்கையா, ಚೆನ್ನಾಗಿ ಆಲಿಸಿ ಅಯ್ಯ. எதற்கு அற்புதம் நடக்கிறது? ಯಾತಕ್ಕೆ ಅದ್ಭುತ ನಡೆಯುತ್ತದೆ? அதான் கவனிக்கணும். ಚೆನ್ನಾಗಿ ಆಲಿಸಬೇಕು. ஏதோ ஒரு சூப்பர் ஹீரோவை உண்டாக்குறதுக்கா? ಏನೋ ಒಂದು ಸೂಪರ್ ಹೀರೋನ ಉಂಟು ಮಾಡಕ್ಕೆ No! ಇಲ್ಲ. எதற்கையா அற்புதம் நடக்குது? ಯಾಕಯ್ಯ ಅದ್ಭುತ ನಡೆಯುತ್ತದೆ? எதற்கையா அதிசயம் நடக்கிறது? ಯಾಕಯ್ಯ ಮಹತ್ಕಾರ್ಯ ನಡೆಯುತ್ತದೆ? எதற்கையா கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுகிறது? ಯಾಕಯ್ಯ ಕರ್ತನ ಶಕ್ತಿ ಪ್ರಕಟಗೊಳ್ಳುತ್ತದೆ? For one reason. தமக்கென்று ஒரு கூட்டத்தை பிரிக்கிறது. ತನಗಾಗಿ ಒಂದು ಗುಂಪನ್ನ ಪ್ರತ್ಯೇಕಿಸುವುದಕ್ಕಾಗಿ. பக்கத்துல கையை பிடிச்சு ಪಕ್ಕದವರು ಕೈ ಹಿಡಿದು ಹೇಳಿ, அற்புதத்தை பார்த்து அது பின்னாலே ஓடிடாத. ಅದ್ಭುತವನ್ನು ನೋಡಿ ಅದರಿಂದನೇ ಓಡಿಬಿಡಬೇಡ. தீர்க்க தரிசனத்தை கேட்டு அது பின்னாலே ஓடிடாத. ಪ್ರವಾದನೆಯನ್ನು ಕೇಳಿ ಅದರಿಂದನೇ ಓಡಿಬಿಡಬೇಡ. அதெல்லாம் ஒன்ன ஒழுங்கா பிரிச்சு தமக்கென்று ஆண்டவர் உண்டாக்குறது தான். ಅದನ್ನೆಲ್ಲ ಕ್ರಮವಾಗಿ ನಿನ್ನ ಪ್ರತ್ಯೇಕಿಸಿ ದೇವರು ತನಗಾಗಿ ಏರ್ಪಡಿಸಿದ. There the healing preachers, miracle workers missed. ಈ ಒಂದು ಅದ್ಭುತದ ಪ್ರಸಂಗಿಗಳು, ಮಹತ್ಕಾರ್ಯ ಮಾಡೋ ಪ್ರಸಂಗಗಳು ಮಿಸ್ ಮಾಡ್ಕೊಳ್ತಾರೆ. என் சத்திய வேதம் அப்படித்தான் சொல்லி. ನನ್ನ ಸತ್ಯವೇದ ಅದೇ ರೀತಿ ಹೇಳುತ್ತದೆ. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இப்படித்தான் 12 கோத்திரத்தையும் தமக்கென்று பிரித்தார். ಇದೇ ರೀತಿ 12 ಗೋತ್ರಗಳನ್ನು ತನಗಾಗಿ ಪ್ರತ್ಯೇಕಿಸಿಕೊಂಡರು. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். ಚಪ್ಪಾಳೆ ಹೊಡೆದ ದೇವರನ್ನ ಮಹಿಮೆಪಡಿಸೋಣವಾ? அந்த ஆண்டவர் இப்பொழுது சொல்லுகிறார் பாருங்கள். ಆ ದೇವರು ಈಗ ಹೇಳುತ್ತಾರೆ ನೋಡ್ರಿ. யாத்திராகமம் ವಿಮೋಚನಾ ಕಾಂಡ 19வது அதிகாரம் 19ನೇ ಅಧ್ಯಾಯ. அங்கே 3வது வசனத்தில் இருந்து 6வது வசனத்தின் முதல் பகுதி வாசிக்க போகிறோம். 3ನೇ ವಾಕ್ಯದಿಂದ 6ನೇ ವಾಕ್ಯ ತನಕ ಓದಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ. யாத்திராகமம் Exodus 19 chapter verse 3 to 6. ವಿಮೋಚನಾ ಕಾಂಡ 19 3ರಿಂದ 6ರ ತನಕ. மோசே தேவனிடத்திற்கு ஏறி போனான். ಮೋಸೆ ಬೆಟ್ಟವನ್ನು ಏರಿ ದೇವರ ಸನ್ನಿಧಿಗೆ ಹೋದ. கர்த்தர் மலையிலிருந்து அவனை கூப்பிட்டு, ಯೆಹೋವನು ಅವನಿಗೆ ಬೆಟ್ಟದಿಂದ ಮೇಲಿನಿಂದ ಕೂಗಿ, நீ யாக்கோபு வம்சத்தாருக்கு சொல்லவும், ನೀನು ಯಾಕೋಬನ ಮನೆತನದವರಾದಂತ ಹೇಳಿದರು, இஸ்ரவேல் புத்திரருக்கு அறிவிக்கவும் வேண்டியது என்னவென்றால், ಇಸ್ರಾಯೇಲರಿಗೆ ಈ ಮಾತುಗಳನ್ನ ಹೇಳಬೇಕು. ಏನೆಂದರೆ, நான் எகிப்தியருக்கு செய்ததையும், ನಾನು ಐಗುಪ್ತರಿಗೆ ಮಾಡುವುದು ಮಾಡಿ, நான் உங்களை ನಾನು ನಿಮ್ಮನ್ನು கழுகுகளுடைய செட்டுகளின் மேல் சுமந்து, ಹದ್ದು ತನ್ನ ಮರಿಗಳನ್ನ ರೆಕ್ಕೆಯಲ್ಲಿ ಹೊತ್ತುಕೊಂಡ ಹಾಗೆ உங்களை என்னண்டையில் சேர்த்துக் கொண்டதையும் ನಿಮ್ಮನ್ನು ನನ್ನ ಬಳಿಗೆ ಸೇರಿಸಿಕೊಂಡಿದ್ದನ್ನು நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். ನೀವು ಕಂಡುಕೊಂಡಿದ್ದೀರಿ. இப்பொழுது நீங்கள் ಈಗ ನೀವು என் வாக்கை உள்ளபடி கேட்டு ನನ್ನ ವಾಗ್ದಾನವನ್ನ ಅದರಂತೆ ಕೇಳಿ என் உடன்படிக்கையை கை கொள்வீர்களானால், ನನ್ನ ಒಡಂಬಡಿಕೆ ನಿಬಂಧನೆಯನ್ನ ಅನುಸರಿಸಿದರೆ சகல ஜனங்களிலும் ಎಲ್ಲಾ ಜನಾಂಗಗಳಲ್ಲಿ நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாயிருப்பீர்கள். ನೀವೇ ನನಗೆ ಸ್ವಕೀಯ ಜನರಾಗಿರುವಿರಿ. பூமி எல்லாம் என்னுடையது. ಸಮಸ್ತ ಭೂಮಿಯು ನನ್ನದೇ. நீங்கள் எனக்கு ನೀವು ನನಗೆ ஆசாரிய ராஜ்யமும் ಯಾಜಕ ರಾಜ್ಯವು பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று ಪರಿಶುದ್ಧ ಜನವು. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை கழுகுகளின் செட்டைகளிலே சுமந்து என்னண்டையில் சேர்த்ததை கண்டிருக்கிறீர்களே. ನಿಮ್ಮನ್ನು ಹದ್ದುಗಳ ರೆಕ್ಕೆಯಿಂದ ತಬ್ಬಿಕೊಂಡು ನನ್ನ ಬಳಿಗೆ ಸೇರಿಸಿದ್ದನ್ನ ನೋಡಿದ್ದೀರಲ್ಲ. பூமி எல்லாம் என்னுடையதா இருந்தாலும் ಸಮಸ್ತ ಭೂಮಿಯು ನನ್ನದಾಗಿದ್ದಾಗಲೂ you are special to me. ನೀವು ನಮಗೆ ವಿಶೇಷವಾದವರು. பக்கத்துல இருக்க சொல்லுங்க. ಪಕ್ಕದಲ್ಲಿರೋ ನೋಡಿ ಹೇಳಿ, நீங்க ஆண்டவருக்கு விசேஷித்தமானவர். ದೇವರಿಗೆ ವಿಶೇಷವಾದವರು. நெஞ்ச நிமித்தி உட்காருங்க ஐயா. ಏದೇನ ಜಾತ್ಕೊಂಡು ನಿಂತು ಕುಳಿತುಕೊಳ್ರಿ. தொக்கு உளுந்து போய் உட்காருங்க. ಹಾಗೆ ಗೂನು ಬೆನ್ನಂತೆ ಕೂತ್ಕೋಬೇಡಿ. எனக்கு இப்பதான் 62 ஆரம்பிச்சிருக்குது. ನನಗೆ ಈಗ 62 ಪ್ರಾರಂಭಿಸಿದೆ. நான் எப்பவுமே என் வயசை பிந்தி திருப்பி பார்க்கிற ஆளு. ನಾನು ಯಾವಾಗಲೂ ನನ್ನ ವಯಸ್ಸನ್ನು ತಿರುಗಿಸಿ ನೋಡಿಸುವ ವ್ಯಕ್ತಿ. 61 இருந்த போது 16 நினைச்சேன். 61 ಆಗಿದ್ದಾಗ 16 ಎಂಬುದಾಗಿ ನೆನೆಸಿದೆ. 62ல வரும்போது 26 நினைக்கிறேன். ಈಗ 62 ಎಂಬುದಾಗಿ ಬರುವಾಗ 26 ಅಂತ ನೆನೆಸ್ತೀನಿ ಅಷ್ಟೇ. நெஞ்ச நிமித்தி தான் இருங்களேன். ಎದೆಯನ್ನ ಹಾಗೆ ನೆಟ್ಟಗೆ ನಿಲ್ಲಿಸಿಕೊಂಡ್ರಿ. ஏசு சிலுவை சுமந்த நீ ஏன் போட்டு வளைஞ்சி ಯೇಸು ಸಿಲುಬೆಯನ್ನು ಹೋದ್ರು, ನೀನ್ ಯಾಕೆ ಈಗ ಬಗ್ಕೊಂಡಿದೀಯ? நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. ಚೆನ್ನಾಗಿ ಆಲಿಸಿ, ಚೆನ್ನಾಗಿ ಆಲಿಸಿ. வேதம் சொல்லுகிற உண்மையை பாருங்கள். ಸತ್ಯವು ಏನ ಹೇಳುವ ಸತ್ಯವನ್ನು ನೋಡಿ. எல்லாம் என்னுடையது. ಈ ಭೂಮಿ ಎಲ್ಲ ನನ್ನದು. ಆದರೆ ನೀನು எனக்கு ரொம்ப பிரியமான சொந்த சம்பத்து. ನನಗೆ ತುಂಬಾ ಇಷ್ಟವಾದಂತ ಸ್ವಕೀಯ ಪ್ರಜೆ. எதனால? ಯಾವುದರಿಂದ? நீதான் ஆசாரிய ராஜ்யம், ನೀನೇ ಯಾಜಕ ರಾಜ್ಯ, நீதான் பரிசுத்த ஜாதி, ನೀನೇ ಪರಿಶುದ್ಧ ಜನಾಂಗ. இந்த உரிமை யாருக்கெல்லாம் கொடுத்தார்? ಈ ಹಕ್ಕನ್ನ ಯಾರಿಗೆಲ್ಲ ಕೊಟ್ಟರು? 12 கோத்திரத்தாருக்கும் உண்டு. 12 ಗೋತ್ರದವರಿಗೂ ಉಂಟು. ரூபனுக்கும் உண்டு, ರೂಬೇನಿಗೂ
ಇದೆ, ಲೇವಿக்கும் ಉಂಟು, ಲೇವಿಗೂ ಇದೆ, ಸಿಮಿಯೋನುக்கும் ಉಂಟು, ಸಿಮಿಯೋನಿಗೂ ಇದೆ, ಯೂದಾவுக்கும் ಉಂಟು, ಯಹೂದನಿಗೂ ಇದೆ, யோசேப்புக்கும் உண்டு, ಯೋಸೇಫನಿಗೂ ಇದೆ, இசக்காருக்கும் உண்டு, ಇಸ್ಸಾಕಾರನಿಗೂ ಉಂಟು. 12 கோத்திரத்தாருக்கும் இந்த உரிமையை தேவன் கொடுத்தார். 12 ಗೋತ್ರದವರಿಗೂ ಈ ಹಕ್ಕನ್ನ ದೇವರು ಕೊಟ್ಟರು. நல்ல கவனிங்க. ಚೆನ್ನಾಗಿ ಆಲಿಸಿ. முக்கியமான ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். ಮುಖ್ಯವಾದ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಹೇಳಲು ಇಷ್ಟಪಡುತ್ತೇನೆ. Open your ears and listen to me. ನಿಮ್ಮ ಕಿವಿಗಳನ್ನು ತೆರೆದು ಇಲ್ಲಿ ಆಲಿಸಿ. பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம், ಪ್ರತ್ಯೇಕಿಸಲ್ಪಟ್ಟ ಜನ, சம்பத்தாய் இருக்க வேண்டிய ஜனம், ಸಂಪತ್ತಾಗಿರಬೇಕಾದ ಜನ, பரிசுத்த ஜாதியாய் இருக்க வேண்டிய ஜனம், ಪರಿಶುದ್ಧ ಜನಾಂಗವಾಗಿರಬೇಕಾದ ಜನ, ஆசாரிய ராஜ்யமாய் இருக்க வேண்டிய அத்தனை ஜனத்திலேயும் ಯಾಜಕ ರಾಜ್ಯವಾಗಿರಬೇಕಾದ ಅಷ್ಟು ಜನಗಳಲ್ಲಿ ஒரு சின்ன சோதனை வந்தது. ಒಂದು ಚಿಕ್ಕ ಶೋಧನೆ ಬಂದಿತು. ஆண்டவர் சொன்னார், ದೇವರು ಹೇಳಿದರು, உன் ஜனத்தை நடத்துவதற்கு ನಿನ್ನ ಜನರನ್ನ ನಡೆಸುವುದಕ್ಕೆ நான் உனக்கு கற்பனைகளை எழுதி கொடுக்க வேண்டும். ನಾನು ನಿನಗೆ ನಿಬಂಧನೆಗಳನ್ನು ಬರೆದು ಕೊಡಬೇಕು. நீ என்னிடத்துல ஏறி வா, ನೀನು ನನ್ನ ಬಳಿಗೆ ಹತ್ತಿ ಬಾ, அங்கே நான் உன்னை சந்திக்க போகிறேன். ಅಲ್ಲಿ ನಿನ್ನನ್ನು ಸಂಧಿಸುತ್ತೇನೆ. மலையை யாரும் தொடக்கூடாது, ಬೆಟ್ಟವನ್ನು ಯಾರು ಮುಟ್ಟಬಾರದು, அது அதிரும், ಅದು அதிರುತ್ತದೆ. அங்கே பெரிய மேக ஸ்தம்பமும் அல்லது புகை மூட்டமும் உண்டாயிருக்கும். ಅಲ್ಲಿ ದೊಡ್ಡ ಮೇಘ ಸ್ತಂಭ ಹೊಗೆ ಉಂಟಾಗಿರುತ್ತದೆ. அங்கே ஒரு சத்தம் உண்டாகும். ಅಲ್ಲಿ ಒಂದು ಶಬ್ದ ಉಂಟಾಗುತ್ತದೆ. ஜனத்திடத்திலே போய் சொல், ನಿಮ್ಮ ಜನರ ಬಳಿಗೆ ಹೋಗಿ ಹೇಳು, யாரும் வரக்கூடாது. ಯಾರು ಬರಬಾರದು. மோசே ஏறி போனான். ಮೋಸೆ ಹತ್ತಿ ಹೋದನು. 40 நாட்கள் அங்கே தேவ சமூகத்தில் நிற்கிறார். 40 ದಿವಸಗಳು ದೇವರ ಸನ್ನಿಧಿಯಲ್ಲಿ ನಿಂತಿದ್ದಾನೆ. நன்றாய் கவனியுங்கள். ಚೆನ್ನಾಗಿ ಆಲಿಸಿ. ஜனங்கள் தூரத்திலிருந்து புகை மூட்டத்தை காண்கிறார்கள். ಜನರು ದೂರದಿಂದ ಮೇಘ ವಾಹನವನ್ನು ನೋಡುತ್ತಿದ್ದಾರೆ. மோசையும் நடுங்கத்தக்கதான காட்சி நடக்கிறது. ಮೋಸೆಯು ನಡುಗುವಂತಹ ದೃಶ್ಯ ಸಂಭವಿಸುತ್ತದೆ. மின்னல்களும் அக்கினியும் அங்கே காணப்படுகிறது. ಅಲ್ಲಿ ಮಿಂಚುಗಳು, ಬೆಂಕಿ ಗಂಧಕಗಳು ಕಾಣಲ್ಪಡುತ್ತದೆ. அப்படிப்பட்ட நிலையிலேயும் ಅಂತಹ ಸ್ಥಿತಿಯಲ್ಲೂ இங்கே இருந்த ஜனம் ஆரோனை பார்த்து சொல்லுகிறது, ಇಲ್ಲಿರುವಂತಹ ಜನರು ಆರೋನನನ್ನು ನೋಡಿ ಹೇಳುತ್ತದೆ, எங்களை நடத்தி கொண்டு வந்த மோசேக்கு என்ன நடந்ததோ தெரியாது. ನಮ್ಮನ್ನ ನಡೆಸಿಕೊಂಡು ಬಂದ ಮೋಸೆಗೆ ಏನು ಸಂಭವಿಸಿದ ಗೊತ್ತಿಲ್ಲ. அவருக்கு தான் என்ன நடந்தது, நடத்தி கொண்டு வந்த தேவனுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாதா? ಸರಿ, ಅವರಿಗಾದ್ರೂ ಏನು ಅಂತ ಗೊತ್ತಾಗ್ಲಿಲ್ಲ, ನಡೆಸಿಕೊಂಡು ಬಂದಂತ ದೇವರಿಗಾದ್ರೂ ಗೊತ್ತಾಗ್ಲಿಲ್ವಾ? அவர்தான் அங்கே பலத்த கிரியை காண்பித்துக் கொண்டுதானே இருக்கிறார். ಅವರು ತಾನೇ ಅಲ್ಲಿ ಬಲವಾದ ಕ್ರಿಯೆಯನ್ನ ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. வாயிலையும் மன்னா உழுந்து கொண்டுதானே இருக்கிறது. ನಿನ್ನ ಬಾಯಲ್ಲೂ ಮನ್ನ ಸುರಿಯುತ್ತಲೇ ಇದೆಯಲ್ಲ. அக்னி ஸ்தம்பமும் மேக ஸ்தம்பமும் உன்னை விட்டு பிரியவில்லையே. ಅಗ್ನಿ ಸ್ತಂಭ, ಮೇಘ ಸ್ತಂಭ ನಿಮ್ಮನ್ನ ಬಿಟ್ಟು ಅಗಲಿಲ್ಲ. அப்படி இருந்த போதிலும் ಆ ರೀತಿ ಇರುವಾಗ தங்களுடைய சுய இச்சைக்கு ஏற்ற போதகர்களை சேர்த்துக் கொள்கிற ஒரு கூட்டம் இருக்கத்தான் செய்யும். ತನ್ನ ಸ್ವಂತ ಆಸೆಗಳಿಗೆ ಬೋಧಕರ ಕೂಟಗಳನ್ನು ಸೇರಿಸುವಂತಹ ಕೂಟಗಳು ಇದ್ದೇ ಇರುತ್ತದೆ. நன்றாய் கவனியுங்கள். ಚೆನ್ನಾಗಿ ಆಲಿಸಿರಿ. தேவன் சொல்லி இருந்த வார்த்தைகளை உடனடியாக மறந்த ஒரு கூட்டம், ದೇವರು ಹೇಳಿದಂತ ವಾಕ್ಯಗಳನ್ನ ತಕ್ಷಣವೇ ಮರೆತು ಹೋದ ಒಂದು ಗುಂಪು, தன்னுடைய சொந்த விருப்பத்தை நிறைவேற்றுகிற போதகர்களை சேர்த்துக் கொள்கிற கூட்டம். ಅವರು ತಮ್ಮ ಸ್ವಂತ ಬಯಕೆಗಳನ್ನು ನೆರವೇರಿಸುವಂತಹ ಬೋಧಕರನ್ನ ಸೇರಿಸಿಕೊಳ್ಳುವಂತಹ ಗುಂಪು. ஆரோன் ரொம்ப சாஃப்ட் ஆளு. ಆರೋನನು ತುಂಬಾ ಮೃದುವಾದ ವ್ಯಕ್ತಿ. மோசே தான் கொஞ்சம் கடினமான ஆளு. ಮೋಸೆ ಸ್ವಲ್ಪ ಕಠಿಣವಾದ ವ್ಯಕ್ತಿ. ஆரோன் ரொம்ப சாஃப்ட் ஆளு. ಆರೋನನು ತುಂಬಾ ಮೃದುವಾದ ವ್ಯಕ್ತಿ. உடனே எல்லாரும் போனார்கள். ತಕ್ಷಣ ಎಲ್ಲ ಹೋದ್ರು. மிஸ்டர் ஆரன், ಮಿಸ್ಟರ್ ಆರೋನ್, உமா நாங்க ரைட் ரெவரண்ட் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ನಿಮ್ಮನ್ನ ರೈಟ್ ರೆವರೆಂಡ್ ಅಂತ ನೆನೆಸ್ಕೊಂಡಿದ್ದೀವಿ. ஏன்னா உமா ரைட் ரெவரண்ட் ஆக்குறதுக்கு தான் மோசே அங்க போயிருக்கிறார். அப்பாயின்மெண்ட் ஆர்டர் சினாடுக்கு போயிருக்கிறார். ಯಾಕೆಂದ್ರೆ ನಿಮ್ಮನ್ನ ರೈಟ್ ರೆವರೆಂಡ್ ಮಾಡೋದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಸೀನಾಗಿ ಅಪಾಯಿಂಟ್ಮೆಂಟ್ ಆರ್ಡರ್ ತಗೊಳಕ್ ಹೋಗಿದ್ದಾರೆ. நாம ரைட் ரெவரண்ட் ஆக்கணும்னா ನಾನು ನಿಮ್ಮನ್ನ ರೈಟ್ ರೆವರೆಂಡ್ ಆಗಿ ಮಾರ್ಪಡಿಸಬೇಕಾದ್ರೆ இன்றைக்கு நாங்க சொல்றத கேட்டீங்கன்னா ரைட் ரெவரண்ட் இல்லன்னா லெஃப்ட் ரெவரண்ட் தான். ಇಂದು ನಾವು ಹೇಳೋದನ್ನ ಕೇಳಿದ್ರೆ ನೀನು ರೈಟ್ ರೆವರೆಂಡ್ ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ಲೆಫ್ಟ್ ರೆವರೆಂಟೇ. ரெவரண்ட் லெஃப்ட் ಹೋದಂತಹ ರೆವರೆಂಟೇ. நீ விட்டுட்டு போயிட வேண்டியது. ನೀನು ಬಿಟ್ಬಿಟ್ಟು ಹೋಗ್ಬೇಕಾದಂತೆ. ஆரோன் சொன்னான், ಆರೋನ್ ಹೇಳಿದ, மக்கள் சக்தியே மகேசன் சக்தி. ಜನರ ಶಕ್ತಿಯೇ ಮಹೇಶನ ಶಕ್ತಿ. மக்கள் விருப்பமே எனக்கு விருப்பம். ಜನರ ಬಯಕೆಯೇ ನನ್ನ ಬಯಕೆ. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நான் பிரசங்கம் பண்றேன். ನಿಮಗೆ ಏನು ಬೇಕೋ ಅದನ್ನ ನಾನು ಪ್ರಸಂಗ ಮಾಡ್ತೇನೆ. உங்க காதுக்கு ஏத்த பிரசங்கம், ನಿಮ್ಮ ಕಿವಿಗೆ ತಕ್ಕ ಪ್ರಸಂಗ, உங்க இதயத்துக்கு ஏத்த பிரசங்கம், ನಿಮ್ಮ ಹೃದಯಕ್ಕೆ ತಕ್ಕ ಪ್ರಸಂಗ. ஆசீர்வாதமாயிருப்பாய், ಆಶೀರ್ವಾದವಾಗಿರ್ತೀಯಾ, நீ தீங்கை காண மாட்டாய், ನೀನು ಕೇಡು ಸಂಭವಿಸುವುದಿಲ್ಲ, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், ನಿನ್ನ ದುಃಖ ಸಂತೋಷವಾಗಿ இதை ಮಾರ್ಪಡುತ್ತದೆ. மாத்திரம் தான் நான் பிரசங்கம் பண்ண, வேற ஒன்னையும் பிரசங்கம் பண்ண ಇದನ್ನು மாட்டேன். ಮಾತ್ರ ಪ್ರಸಂಗ ಮಾಡ್ತೇನೆ, ಬೇರೆ ಯಾವುದನ್ನು ಪ್ರಸಂಗ ಮಾಡೋದಿಲ್ಲ. ஆரோன் உடனே சல்யூட் அடிச்சிட்டான். ಆರೋನ್ ತಕ್ಷಣ ಸಲೀಟ್ ಹೊಡೆದ. அவங்க உடனே சொன்னாங்க, ಅವರು ತಕ್ಷಣ ಹೇಳಿದ್ರು, எங்களுக்கு இப்ப ஆண்டவர் தேவை, ನಮಗೀಗ ದೇವರು ಬೇಕಾಗಿಲ್ಲ. நல்ல கவனிங்க, ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. உடனே ஆரோன் ரொம்ப சூட்டிப்பான ஆளு. ತಕ್ಷಣ ಆರೋನ್ ತುಂಬಾ ಚುರುಕಾದ ವ್ಯಕ್ತಿ. அவன் சான்ஸ் பார்த்துக்கிட்டே இருப்பான். ಅವನ್ ಚಾನ್ಸ್ ನೋಡ್ತಾನೆ ಇರ್ತಾನೆ. ஓ வழியில நடக்கணும், நான் கேக்குற
காணிக்கை கொடுக்கணும். ನಿನ್ನ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಡಿಬೇಕಾದ್ರೆ ನಾನು ಕೇಳೋ ಕಾಣಿಕೆಯನ್ನು ಕೊಡಬೇಕು. அவங்க கேட்டாங்க என்ன காணிக்கை? ಅವ್ರು ಕೇಳಿದ್ರೆ ಏನು ಕಾಣಿಕೆ? I take only gold offering. ನಾನು ಬರೀ ಚಿನ್ನದ ಕಾಣಿಕೆಯನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ತೇನೆ. நான் ನೋಟ್ ಆಫರಿಂಗ್ எல்லாம் வாங்குறது ನಾನು கிடையாது. ನೋಟಿನ ಕಾಣಿಕೆ ತೆಗೆದುಕೊಳ್ಳೋದಿಲ್ಲ. கோல்ட் ஆஃபரிங் தான் வாங்குவேன். ಚಿನ್ನದ ಕಾಣಿಕೆಯನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ತೇನೆ. நீ கொடுத்தீன்னா நான் உனக்கு முன்னால போற ஒரு சின்ன கண்ணுக்குட்டியை உண்டாக்கி வைக்கிறேன். ನೀನು ಕೊಟ್ರೆ ನಿನ್ನ ಮುಂತಾಗಲಿ ಹೋಗೋದಕ್ಕೆ ಚಿಕ್ಕ ಒಂದು ಬಸವನನ್ನ ಮಾಡ್ತೇನೆ. நீங்க சொல்லுவீங்க, ನೀವ್ ಹೇಳ್ತೀರಾ, ஐயா ஐயா ಅಯ್ಯ ಅಯ್ಯ அங்கெல்ல பெங்களூர்லயே அப்படிதான் நடக்குது. ಅಲ್ಲಿ ಬೆಂಗಳೂರಲ್ಲಿ ಹಾಗೆ ನಡೆಯುತ್ತೆ. ஆமா, இங்கேயும் நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க. ಹೌದು, ಇಲ್ಲೂ ಅನೇಕರು ಹಾಗೆ ಇದ್ದೀರಾ. அவன் காதல கலந்தெல்லாம் இறக்கி போட்டு அவன் கொண்டு குடி செஞ்சுக்கிட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு டான்ஸ். ನಿಮ್ಮ ಕಿವಿಗಳಲ್ಲಿ ಕೊತ್ತಲಿರೋದೆಲ್ಲ ಅವನು ಕಳ್ಸಿ ಹಾಕೊಂಡು ಅವನು ಬಸವನ್ ಮಾಡ್ಕೊಂಡು ಹಾಗೆ ಕುಣಿತಾ ಇರ್ತಾನೆ. ஆனா முன்னால கேர்ஃபுல்லா அவங்க போர்டு போட்டுருவாங்க. ಆದ್ರೆ ಮುಂದೆ ಕೇರ್ಫುಲ್ ಆಗಿ ಬೋರ್ಡ್ ಹಾಕ್ತಾರೆ. சமாதான பலி, ಸಮಾಧಾನ ಯಜ್ಞ, தகன பலி, ದಹನ ಯಜ್ಞ, கத்தருக்கு பண்டிகை. ಕರ್ತನಿಗೆ ಹಬ್ಬ. இத பார்த்து நம்மளும் ஆமாப்பா கத்தருக்கு பண்டிகை நடக்குது, சமாதான பலி நடக்குது, தகன பலி நடக்குது. ஆனா நடக்கிறது கண்ணு குட்டி டான்ஸ். ಇದನ್ನು ನಾವು ನೋಡ್ಕೊಂಡು ಹೌದಪ್ಪ ಕರ್ತನಿಗೆ ಹಬ್ಬ ನಡೆಯುತ್ತೆ, ಸಮಾಧಾನದ ಹಬ್ಬ ನಡೆಯುತ್ತೆ, ದಹನ ಬಲಿಯ ಹಬ್ಬ ನಡೆಯುತ್ತೆ, ಇದೆಲ್ಲ ಮಾಡೋದು ಬಸವನ ಹಬ್ಬ ಆಗಿದೆ. பக்கத்துல இருக்க கையை பிடிச்சுக்காங்க. ಪಕ್ಕದಲ್ಲಿರೋ ನೋಡಿ ಕೇಳಿ, நீங்க எந்த டான்ஸ்க்கு போயிட்டு வரீங்க? ನೀವು ಯಾವ ಡ್ಯಾನ್ಸ್ಗೆ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಬರ್ತೀರಾ? எந்த சபைக்குன்னு கேட்காதீங்க, எந்த டான்ஸ்க்கு போயிட்டு வரீங்க? ಯಾವ ಸಭೆಗೆ ಅಂತ ಕೇಳ್ಬೇಡಿ, ಯಾವ ಡ್ಯಾನ್ಸ್ಗೆ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಬರ್ತೀರಾ? சபைன்னு சொன்னால என்டர்டைன்மெண்ட். ಈಗ ಸಭೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಎಂಟರ್ಟೈನ್ಮೆಂಟ್. ஹைதராபாத்துக்கு போயிருந்தேன். ಹೈದರಾಬಾದ್ಗೆ ಹೋಗಿದ್ದೆ. ஒரு பெரிய பெந்தெகோஸ்த சபையில ಒಂದು ದೊಡ್ಡ ಪೆಂತೆಕೋಸ್ತ ಸಭೆಯಲ್ಲಿ போன மாசம் ஒரு பெரிய ஈவெಂಟ್ நடந்துன்னு ಕಳೆದ சொன்னாங்க. ವಾರ್ಷ ಒಂದು ದೊಡ್ಡ ಇವೆಂಟ್ ನಡೆಯಿತು ಅಂದ್ರು. நான் என்னையா நடந்ததுன்னு கேட்டேன். ನಾನು ಏನಯ್ಯ ಸಂಭವಿಸುತ್ತದೆ? அழகி போட்டி நடந்தது எங்க சபையில. ಸೌಂದರ್ಯ ಸ್ಪರ್ಧೆ ನಡೆಯಿತು ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ. அட பாவிகளா, ಅಯ್ಯೋ ಪಾಪಿಗಳೇ, அழகி போட்டி நடக்கிறீங்க. ಸೌಂದರ್ಯ ಸ್ಪರ್ಧೆ ನಡೆಸಿದಿರಲ್ಲ. பாஸ்டருடைய மாமியார் தான் மிஸ் வேர்ல்டா வந்திருப்பாங்க. ನಿಮ್ಮ ಪಾಸ್ಟರ್ ಅವರು ಅತ್ತೆಯೇ ಮಿಸ್ ವರ್ಲ್ಡ್ ಆಗಿ ಬಂದಿರ್ತಾರೆ. எனக்கு அப்படியே பத்தி கட்டி எரியுது. ನನಗೆ ಹಂಗೆ ಹತ್ಕೊಂಡು ಉರಿತಾ ಇದೆ. சபையே, சபையே, விழித்தெழு, ಎಚ್ಚರಗೊಳ್ಳು. நடக்கிறது கண்ணுக்குட்டி டான்ஸ்னு புரிந்து கொள். ನಡೆಯುತ್ತಿರುವುದು ಬಸವನ ಡ್ಯಾನ್ಸ್ ಎಂಬುದನ್ನು ಅರ್ಥ ಮಾಡಿಕೋ. ஆரோன் உண்டு, ಆರೋನನು ಇದ್ದಾನೆ, ದಹನ ಬಲಿ ಉண்டு, ದಹನ ಬಲಿ ಇದೆ, சமாதான பலி உண்டு, ಸಮಾಧಾನ ಬಲಿ ಇದೆ, கர்த்தருக்கு என்கிற போர்டு உண்டு. ಯೆಹೋವನಿಗೆ ಎಂಬಂತ ಬೋರ್ಡ್ ಇದೆ. ஆனால் அங்க நடப்பது கண்ணுக்குட்டி டான்ஸ். ಅದರಲ್ಲಿ ನಡೆಯುವುದು ಬಸವನ ಡ್ಯಾನ್ಸ್. கண்ணை திறந்து பா, ಕಣ್ಣು ತೆರೆದು ನೋಡು. உங்கள் கண்கள் திறக்கப்படட்டும், ನಿನ್ನ ಕಣ್ಣುಗಳು ತೆರೆಯಲ್ಪಡಲಿ, அண்டர்ஸ்டாண்டிங் எடுக்கப்படட்டும். ನಿಮ್ಮ ಅರ್ಥ ಗರ್ಭತೆ ಇದ್ದಲ್ಪಡಲಿ. ஒரே ஆட்டம் பாட்டம், ಒಂದೇ ಆಟ, ಡ್ಯಾನ್ಸ್, கொண்டாட்டம். ಕೊಂಡಾಟ. we are turned into a celebrating generation. ನಾವು ಈಗ ಯಾವಾಗಲೂ ಕೊಂಡಾಡುವಂತಹ ಜನರಾಗಿದ್ದೇವೆ, ಜನಾಂಗವಾಗಿದ್ದೇವೆ. Listen, ಗಮನಿಸಿ, listen, ಗಮನಿಸಿ. whether you want me or not, ನೀವು ಕೇಳ್ತೀರಾ ಇಲ್ವೋ? I will preach what I am getting convinced. ನಾನು ಏನು ಹೇಳ್ತೇನೆ, ನನಗೆ ಏನು ದೇವರು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ಅದನ್ನು ನಾನು ಹೇಳ್ತೇನೆ. நல்ல காதை திறந்து கேளு. ಚೆನ್ನಾಗಿ ಕಿವಿ ತೆರೆದು ಕೇಳ್ರಿ. அதை பார்த்த ஆண்டவருக்கு கோபம் வந்து விட்டது. ಅದು ನೋಡಿ ದೇವರಿಗೆ ಕೋಪ ಬಂದು ಬಿಟ್ಟಿದೆ. ಹೋಗು, ಮೋಸೆ, ಮೋಸೆ, ಹೋಗು, ಅಳಿக்க போகிறேன், ನಾಶ ಮಾಡುತ್ತೇನೆ. ஆண்டவர் தேவர் தேவான் மூலமாக பேசுகிற வார்த்தை கொஞ்சம் பார்க்கலாம். ಸ್ಟೆಫನನ ಮೂಲಕ ಹೇಳುವುದನ್ನು ಸ್ವಲ್ಪ ನೋಡ್ರಿ. ஐயா, நாங்க இப்ப கண்ணுக்குட்டி எல்லாம் செய்யறது இல்லையே. ಅಯ್ಯ, ನಾನೀಗ ಬಸವನೆಲ್ಲ ಮಾಡೋದಿಲ್ವಲ್ಲ, நாங்க விக்கிரகத்தெல்லாம் கொண்டாடுறது இல்லையே. ವಿಗ್ರಹಗಳನ್ನೆಲ್ಲ ಆಚರಿಸೋದಿಲ್ವಲ್ಲ. நீங்க சொல்றது கொஞ்சம் வித்தியாசமா இருக்க. ನೀವು ಹೇಳೋದು ಸ್ವಲ್ಪ ವ್ಯತ್ಯಾಸವಾಗಿದೆ. ஸ்தேவானை கேளுங்கள். ಸ್ಟೆಫನನನ್ನು ಕೇಳಿ. ஆவியிலே நிறைந்து சனகரை சங்கத்துக்கு பிரசங்கம் பண்ணின ஸ்தேவானை கேளுங்கள். ಆತ್ಮದಲ್ಲಿ ತುಂಬಿ ಸಂಘಕ್ಕೆ ಪ್ರಸಂಗ ಮಾಡಿದಂತ ಸ್ಟೆಫನನನ್ನು ಕೇಳಿ. அவன் சொன்னது உங்கள் கண்களை திறக்கட்டும். ಅವನು ಹೇಳಿದ್ದನ್ನು ನಿಮ್ಮ ಕಣ್ಣುಗಳು ತೆರೆಯಲಿ. வாசிக்கலாம். ಓದೋಣ. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯಗಳು 7வது அதிகாரம் 7ನೇ ಅಧ್ಯಾಯ 41வது வசனத்தை வாசிக்கலாம். 41ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದೋಣ. நாட்களில் ஒரு கன்றுக்குட்டியை உண்டு பண்ணி, அந்நாட்களில் ஒரு கன்றுக்குட்டியை உண்டு பண்ணி, ಆ ದಿನಗಳಲ್ಲಿ ಅವರು ಒಂದು ಬಸವನನ್ನ ಮಾಡಿ அந்த விக்கிரகத்திற்கு பலியிட்டு ಬಲಿಯನ್ನು ಅರ್ಪಿಸಿ தங்கள் கையின் கிரியைகளில் களி கூர்ந்தார்கள். This is what is happening now. ಇದು ಈಗ ಸಂಭವಿಸುತ್ತಿದೆ. They are rejoicing on their own achievements. ಅವರು ಒಂದು ಅಶುದ್ಧಾತ್ಮಗಳಿಂದ ಸಂತೋಷಗೊಳ್ಳುತ್ತಿದ್ದಾರೆ. தங்கள் கையின் கிரியைகளில் மகிழுகிறதான ஒரு கூட்டத்தை தான் தேவான் பார்க்கிறார். ತನ್ನ ಕೈಯ ಹಸ್ತಗಳಿಂದ ಉಂಟಾದಂತಹ ಸಂತೋಷವನ್ನು ಅನುಭವಿಸುತ್ತಿರುವಂತಹ ಗುಂಪನ್ನು காட்டிக் கொடுக்க வேண்டும் என்ற ஆக்ரோஷம் உண்டு. ನನಗೆ ಏರಾಳವಾಗಿ ತೋರಿಸಿಕೊಳ್ಳಬೇಕೆಂಬ ಆಕ್ರೋಶ ಇದೆ. People, why they celebrate? ಯಾಕೆ ಜನರು ಆಚರಿಸುತ್ತಿದ್ದಾರೆ? They want to show we have done it. ನಾವು ಅದನ್ನು ತೋರಿಸಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕಾಗಿ ನಾವು ಇದನ್ನು ಮಾಡಿದ್ದೇವೆ. They don't want to say God has done it. ಅವರು ಹೇಳುವುದಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡುವುದಿಲ್ಲ, ದೇವರು ಮಾಡಿದ್ದನ್ನ. They want to say we have done it. ಅವರು ತಾನು ಮಾಡಿದ್ದನ್ನು ತೋರಿಸಲು My ಇಷ್ಟಪಡುತ್ತಾರೆ. church has done it. ನನ್ನ ಕೈಗಳಿಂದ ಮಾಡಿದ್ದು. பெருமை
பெருமை, ಹೆಮ್ಮೆ, அகங்காரம், ಅಹಂಕಾರ, பெருமையான வார்த்தைகள், ಗರ್ವ ಜಂಬವಾದ ಮಾತುಗಳು. என் ஜனமே, ನನ್ನ ಜನವೇ, பெங்களூரின் ஜனமே, ಬೆಂಗಳೂರಿನ ಜನರೇ, காதுகளை கூர்மையாக்கிக் கொள்ளுங்கள், ಕಿವಿಗಳನ್ನು ಚೂಪು ಮಾಡಿಕೊಳ್ಳಿ, காதுகளை கூர்மையாக்கிக் கொள்ளுங்கள், ಕಿವಿಗಳನ್ನು ಚೂಪು ಮಾಡಿಕೊಳ್ಳಿ. தங்கள் கைகளின் கிரியைகளிலே பெருமை கொண்டு செலப்ரேட் பண்ணுகிற ஒரு பெரிய கூட்டம் எழும்புகிறது. ತನ್ನ ಕೈಗಳಿಂದ ಉಂಟು ಮಾಡುತ್ತಾ ಕ್ರಿಯೆಗಳನ್ನ ಆಚರಿಸುವಂತ ಒಂದು ಗುಂಪು ಎಂದು ಹೇಳುತ್ತಿದೆ. அது ஆடுகிறது, பாடுகிறது, ಅದು ಆಡುತ್ತದೆ, ಕುಣಿಯುತ್ತದೆ, கொண்டாடுகிறது. ಕೊಂಡಾಡುತ್ತದೆ. மோசே இறங்கி வருகிறான். ಮೋಸ ಇಳಿದು ಬರುತ್ತಾನೆ. மேசே மேலே இருந்தான். ಮೋಸ ಮೇಲೆ ಇದ್ದ. அந்த மலை அடிவாரத்துல இன்னொரு வாலிபன் இருக்கிறான். ಆ ಒಂದು ಬೆಟ್ಟದ ಅಡಿಯಲ್ಲಿ ಇನ್ನೊಬ್ಬ ಯವನಸ್ಥ ಇದ್ದಾನೆ. அவன் பேர் யோசுவா. ಅವನ ಹೆಸರು ಯೆಹೋಶುವ. யாத்திராகமம் 32வது அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். வீட்டிலே போய் ಮನೆಗೆ ಹೋಗಿ ವಿಮೋಚನ ಕಂಡ 32ನೇ ಅಧ್ಯಾಯವನ್ನು ಓದಿ ನೋಡಿ. நல்ல கவனிங்க, ಚೆನ್ನಾಗಿ ಆಲಿಸಿ. யோசுவா நல்ல மனிதன். ಯೆಹೋಶುವ ಒಳ್ಳೆ ವ್ಯಕ್ತಿ. யோசுவா நல்ல மனிதன் தான். ಯೆಹೋಶುವನು ಒಳ್ಳೆ ವ್ಯಕ್ತಿಯೇ. மோசேக்கு அசிஸ்டன்ட் ஆக இருக்கிறான். ಮೋಸೆಗೆ ಅಸಿಸ್ಟೆಂಟ್ ಆಗಿದ್ದಾನೆ. அப்போ ಆಗ மோசே இறங்கி வரும்போது, ಮೋಸ ಇಳಿದು ಬರುವಾಗ, 2 கற்பலைகளை பிடித்துக் கொண்டு வரும்போது, 2 ಶಿಲಾಶಾಸನಗಳು ಹಿಡಿದು ಬರುವಾಗ அங்க யோசுவா சொல்றான், ಅಲ್ಲಿ ಯೆಹೋಶುವ ಹೇಳುತ್ತಾನೆ, யுத்தத்தின் சத்தம் கேட்குது, ಯುದ್ಧದ ಶಬ್ದ ಕೇಳಿಸುತ್ತದೆ. அம்மா ಅಮ್ಮ, ஐயா, ಅಯ್ಯೋ, என் மோசே சொல்லுகிறான். ನನ್ನ ಮೋಸ ಹೇಳುತ್ತಾನೆ. அது ஜெயதுனியும் அல்ல, அபதுனியும் அல்ல, ಅದು ಜಯದ ಧ್ವನಿ ಅಲ್ಲ, ಬೇರೆ ಧ್ವನಿಯೂ ಅಲ್ಲ. பாட்டு சத்தம் கேட்குது. ಹಾಡಿನ ಶಬ್ದ ಕೇಳುತ್ತದೆ. சபைக்குள்ள நடக்கிற சத்தத்தை கேட்கிறதுக்கு யோசுவாக்களுக்கு தெரியாது. ಸಭೆಯಲ್ಲಿ ನಡೆಯುವ ಶಬ್ದಗಳನ್ನು ಕೇಳಿಸಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಯೆಹೋಶುವಗಳಿಗೆ ತಿಳಿಯುವುದಿಲ್ಲ. மலை அடிவார அனுபவம் உள்ளவனுக்கு தெரியாது. ಬೆಟ್ಟದ ಅಡಿಪಾಯದ ಅನುಭವ ಇರುವವನಿಗೆ ತಿಳಿಯುವುದಿಲ್ಲ. சொல்லுகிறேன், ನಾನು ಹೇಳ್ತೇನೆ, சபைக்குள்ள என்ன சத்தம் கேட்கிறதுன்னு கேட்கிறத மலை அடிவார யோசுவாக்களுக்கு தெரியாது. ಸಭೆಯ ಒಳಗಡೆ ಯಾವ ಶಬ್ದ ಬರುತ್ತಾ ಇದೆ ಎನ್ನುವುದನ್ನು ಬೆಟ್ಟದ ಅಡಿಪಾಯದಲ್ಲಿರುವ ஜெயಧ್வனி என்றார்கள். ಅವರು ಜಯಧ್ವನಿ ಧ್ವನಿ என்பார்கள். ಯುದ್ಧದ ಧ್ವನಿ ಅನ್ನುತ್ತಾರೆ. தேவ சமூகத்தில் இருக்கிற மோசேக்கு தெரியும். ಆದರೆ ದೇವರ ಸನ್ನಿಧಿಯಲ್ಲಿರುವ ಮೋಸೆಗೆ நின்றவனுக்கு தெரியும். ದೇವರ ಸಂಗಡ ನಿಂತವನಿಗೆ, தேவ பாரத்தை புரிந்தவனுக்கு தெரியும். ದೇವರ ಭಾರವನ್ನು ಅರ್ಥ ಮಾಡಿ, தேவ நோக்கத்தை புரிந்தவனுக்கு தெரியும். ದೇವರ ಉದ್ದೇಶವನ್ನು ಅರ್ಥ ಮಾಡಿ, திட்டத்தை அறிந்தவனுக்கு தெரியும். ದೇವರ ಯೋಜನೆಯನ್ನು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಂಡವನಿಗೆ. சபைக்குள்ள கேட்கிறது என்ன சத்தம்? ಸಭೆಯ ಒಳಗಡೆ ಕೇಳುತ್ತಿರುವುದು ಯಾವ ಶಬ್ದ? காதுகளை கூர்மையாக்கிக் கொள்ளுங்கள் ஊழியக்காரர்களே. ಕಿವಿಗಳನ್ನು ಚೀಪು ಮಾಡಿಕೊಳ್ಳಿ ಸೇವಕರೇ. சபையில என்ன சத்தம் கேட்கிறது? ನಿಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ ಯಾವ ಶಬ್ದ ಕೇಳುವುದು? ஊழியம் செய்கிறவர்களே, ಸೇವೆಯನ್ನು ಮಾಡುವವರೇ, மூப்பர்களே, ಹಿರಿಯರೇ, விசுவாசிகளே, ವಿಶ್ವಾಸಿಗಳೇ, காதுகளை கூர்மையாக்குங்கள். ಕಿವಿಗಳನ್ನು ಚೂಪು நீ ಮಾಡಿಕೊಳ್ಳಿ. தேவனோடு நின்றால், ಇದು ದೇವರೊಟ್ಟಿಗೆ ನಿಂತರೆ, தேவனோடு ஒட்டி நின்றால், ದೇವರೊಟ್ಟಿಗೆ ಅಂಟಿ ನಿಂತಿದ್ದಾರೆ. சபையில நடக்கிறது என்னன்னு தெரியும். உனக்கு கேட்கிற சத்தம் என்னன்னு ನಿಮ್ಮ தெரியும். ಸಭೆಯಲ್ಲಿ ಏನು ಸಂಭವಿಸುತ್ತದೆ ಅದು ಗೊತ್ತು. ನಿನಗೆ ಕೇಳುವ ಶಬ್ದ ಯಾವುದು ಅದು ಗೊತ್ತು. நல்ல கவனிங்க. ಚೆನ್ನಾಗಿ ಆಲಿಸಿ. மோசேக்கு பயங்கர கோபம். ಮೋಸೆಗೆ ಭಯಂಕರ ಕೋಪ. இறங்கி வந்தவன் கட்டைய அந்த 2 பலகைகளை உடைக்கிறான். ಇಳಿದು ಬಂದ ತಕ್ಷಣ 2 ಶಾಸನಗಳನ್ನು ಒಡೆದಾಕುತ್ತಾನೆ. கண்ணு குட்டி எரிக்கிறான். ಬಸವನನ್ನು ಉರಿಯುತ್ತಾನೆ. பொடியாக்கி ஜனங்களை குடிக்க வைக்கிறான். ಹಾಗೆ ಎಲ್ಲ ಪುಡಿ ಪುಡಿ ಮಾಡಿ ಜನರ ಪ್ರತ್ಯೇಕಿಸುತ್ತಾನೆ. ஆனா கோபம் தீரல. ಅವನ ಕೋಪ ತೀರಲಿಲ್ಲ. இத்தனை சீக்கிரமா விட்டுட்டாங்களே, ಇಷ್ಟು ಬೇಗ ಬಿಟ್ಟು ಬಿಟ್ರಲ್ಲ, இத்தனை சீக்கிரமா விட்டுட்டாங்க, ಇಷ್ಟು ಬೇಗ ಬಿಟ್ಟು ಬಿಟ್ರಲ್ಲ. ஆண்டவர் இப்பதான சொன்னாரு, ನನ್ನ ದೇವರು ಈಗಾಗಲೇ ಹೇಳಿದ್ದಾರೆ. மலையில ஏற முன்னதான கூட்டு சொன்னார். சொல்லு, அவங்க எனக்கு பரிசுத்த ஜாதி. ನಾನು ಬೆಟ್ಟ ಹತ್ತೋದಕ್ಕಿಂತ ಮುಂಚಿತವಾಗಿ ನನಗೆ ಹೇಳಿದ್ರು ಅವರು ನನ್ನ ಪರಿಶುದ್ಧ ಜನಾಂಗ. எனக்கு ஆசாரிய ராஜ்யம் சொன்னாரு. ನನಗೆ ಯಾಜಕ ರಾಜ್ಯ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರು. ಅದು ಮರೆಯಾಯ್ತೆ, மறந்து விட்டது. ಜನ ಮರೆತು ಬಿಟ್ಟರಲ್ಲ. கோபத்தை உடையவனாக மோசே, ಕೋಪ ಉಳ್ಳವನಾದ ಮೋಸೆ, பரிசுத்த கோபத்தினால் பற்றி எறிந்த மோசே, ಪರಿಶುದ್ಧ ಕೋಪದಿಂದ ಬಾತಿ ಉರಿದ ಮೋಸೆ ஒரே ஒரு வார்த்தை கேட்கிறான். ಒಂದೇ ಒಂದು ಮಾತನ್ನು ಕೇಳುತ್ತಾನೆ. கர்த்தரின் பட்சத்தில் நிற்கிறவன் யார்? ಕರ್ತನ ಪಕ್ಷದಲ್ಲಿ ನಿಲ್ಲುವವರು ಯಾರು? இன்னைக்கு நானும் அதைத்தான் கேட்கிறேன். ಇಂದು ನಾನು ಅದನ್ನೇ ಕೇಳುತ್ತೇನೆ. இந்த கூட்டத்துல கர்த்தரின் பட்சத்தில் நிற்கிறவன் யார்? ಈ ಕೂಟದಲ್ಲಿ ಕರ್ತನ ಪಕ್ಷದಲ್ಲಿ ನಿಲ್ಲುವವರು ಯಾರು? கர்த்தரின் பட்சத்தில் நிற்கிறவன் யார்? ಕರ್ತನ ಪಕ್ಷದಲ್ಲಿ ನಿಲ್ಲುವವರು ಯಾರು? பண்டிகையின் பட்சத்தில் அல்ல, ಹಬ್ಬದ ಪಕ್ಷದಲ್ಲಿ ಅಲ್ಲ, கொண்டாட்டத்தின் பட்சத்தில் அல்ல, ಕೊಂಡಾಟದ ಪಕ್ಷದಲ್ಲಿ ಅಲ್ಲ, என் கர்த்தருடைய பக்கத்தில் நிற்கிறதற்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். ಕರ್ತನ ಕಡೆಗೆ ನಿಲ್ಲುವಂತವರು ஒரு ಒಪ್ಪಿಸಿಬಿಡಿ. பெரிய சத்தம். ಅದು ದೊಡ್ಡ ಶಬ್ದ. அங்கே ஆட்டம் பாட்டம் நிற்கவில்லை. இன்னும் ಅಲ್ಲಿ ಆಡು ಕುಣಿತ ಇನ್ನು ನಿಂತು ಹೋಗಿಲ್ಲ. இன்னும் கொஞ்சம் பேர் நிர்மாணமா தான் இருக்கான். ಇನ್ನೂ ಸ್ವಲ್ಪ ಜನರು ಬೆತ್ತಲೆ ಆಗಿದ್ದಾರೆ. இன்னும் கொஞ்சம் பேர் ஆடிக்கிட்டு தான் ಇನ್ನು இருக்கான். ಸ್ವಲ್ಪ ಜನ ಅಂಡು ಕುಣಿತನೇ ಇದ್ದಾರೆ. மோசே சொல்லுகிறான், ಮೋಸ ಹೇಳುತ್ತಾನೆ, கர்த்தரின் பட்சத்தில் நிற்கிறவன் யார்? ಕರ್ತನ ಕಡೆ ನಿಲ್ಲುವವರು ಯಾರು? வேதம் சொல்லுகிறது. ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ. அங்கே சத்தத்தை கேட்டு வந்தவங்க ಅಲ್ಲಿ ಶಬ್ದವನ್ನು ಕೇಳಿ ಬಂದವರು லேவியின் புத்திரர். ಲೇವಿಯ ಪುತ್ರರು. லேவியின் புத்திரர். ಲೇವಿಯ ಪುತ್ರರು எல்லாரும் கெட்டு போகலையா? ಎಲ್ಲರೂ ಕೆಟ್ಟು ಹೋಗ್ಲಿಲ್ಲಯ್ಯ. 12 பேர்ல ஒரு ஆள் இருக்கத்தான் செய்வான். 12 ಜನರಲ್ಲಿ ಒಬ್ಬ
ಒಬ್ರು ಇದ್ದೇ ತೀರ್ತಾರೆ. இயேசுவின் நாட்கள்ல 12 பேர்ல ஒருத்தன் காட்டி கொடுக்கிறவன். ಯೇಸುವಿನ ದಿವಸಗಳಲ್ಲಿ 12 ಜನರಲ್ಲಿ ಒಬ್ಬನು ತೋರಿಸಿಕೊಡವನು. மோசேயின் நாட்கள்ல 12 பேர்ல ஒரு ஆள் தான் நல்ல ஆளு. ಮೋಸೆಯ ದಿವಸಗಳಲ್ಲಿ 12 ಜನರಲ್ಲಿ ಒಬ್ಬರೇ ಒಳ್ಳೆ ವ್ಯಕ್ತಿ. நல்லா கவனிங்க, ಚೆನ್ನಾಗಿ ಆಲಿಸಿ. ஆகாபின் நாட்களில 400 தீர்க்கதரிசி பொல்லாத தீர்க்கதரிசி. ಆಹಾಬನ ದಿವಸಗಳಲ್ಲಿ 400 ಸುಳ್ಳು ಪ್ರವಾದಿಗಳು ಇದ್ದರು. ஒரே ஒரு தீர்க்கதரிசி மாத்திரம் கர்த்தரின் தீர்க்கதரிசி. ಒಬ್ಬ ಪ್ರವಾದಿ ಮಾತ್ರ ಯೆಹೋವನ ಪ್ರವಾದಿ. நீங்க கேளுங்க பக்கத்துல. ಈ ಪಕ್ಕದಲ್ಲಿರೋ ನೋಡಿ ಕೇಳ್ರಿ. நீங்க எந்த பக்கம்? ನೀವು ಯಾವ ಕಡೆ? எந்த பக்கம்? ಯಾವ ಕಡೆ? 12ல ஒண்ணு காட்டி கொடுத்து நாண்டுகிட்டு நினைச்சு அந்த பக்கமா? 12ರಲ್ಲಿ ಒಂದು ತಿಳಿದುಕೊಂಡು ಬಿಟ್ಟು ಹಂಗೆ ನಾತ ಇಳಿತಾ ಇನ್ನೊಂದು ಕಡೆ ಆ ಕಡೆನಾ? 400 பேர் டிராமா போட்டு ப்ராஃபசி சொன்னானே அந்த பக்கமா? 400 ಜನ ಡ್ರಾಮಾ ಹಾಕಿ ಪ್ರವಾದನೆ ಹೇಳಿದ್ರಲ್ಲ ಆ ಕಡೆನಾ? 2 கொம்பை எழுப்பி சிதைக்கியா சொன்னோம், 2 ಕೊಂಬನ್ನ ಎಂಜಿಗೆ ಚಿತಿಕಿಯ ಹೇಳಿದ அந்த பக்கமா? ಆ ಕಡೆನಾ? அல்லது ಅಥವಾ கெட்டுப்போய் பலியிட்டு கர்த்தருக்கு பண்டிகை என்று தன்னையே ஏமாற்றிக் கொண்ட அந்த கூட்டமா? ಕೆಟ್ಟು ಹೋಗಿ ಕರ್ತನಿಗೆ ಯಜ್ಞ ಅರ್ಪಿಸುತ್ತೇವೆ ಎಂಬುದಾಗಿ ನಾಟ್ಯವಾಡುತ್ತಿದ್ದ ಆ ಗುಂಪಿನ ಕಡೆಯವರ? எந்த பக்கம்? ಯಾವ ಕಡೆ? எந்த பக்கம்? ಯಾವ ಕಡೆ? எந்த பக்கம்? ಯಾವ ಕಡೆ? மோசே சொன்னா எல்லாம் பட்டய மாட்டீங்க. ಮೋಸೆ ಹೇಳಿದ್ರು ಎಲ್ಲ ಕತ್ತಿಗಳನ್ನು ಇಟ್ಟುಕೊಳ್ಳ್ರಿ, ஆடுற ஆள ஒருத்தனை விடாதடா, வெட்டுடா. ಕುಣಿತಾ ಇರುವಂತ ಯಾರನ್ನು ಬಿಡಬೇಡ್ರಿ, ಎಲ್ಲರೂ ಕತ್ತರಿಸಾಕ್ರಿ. சகோதரன்னு பார்க்காத, ಸಹೋದರ ಎಂಬುದಾಗಿ ನೋಡ್ಬೇಡ, அப்பான்னு பார்க்காத, ಅಪ್ಪ ಅಂತ ನೋಡ್ಬೇಡ, வேற எப்படியும் பார்க்காத, ಬೇರೆ ಯಾವ ರೀತಿ ನೋಡ್ಬೇಡ. ಕಡಿದಾಕು. அவன் ஒண்ணும் கேட்கல, ಅವನೇನು ಕೇಳಲಿಲ್ಲ. வேதம் சொல்கிறது, ನನ್ನ ವೇದ ಹೇಳುತ್ತದೆ சகோதரன் என்று பாராமல், ಸಹೋದರ ಎಂಬುದಾಗಿ ನೋಡದೆ, தாயையும் தகப்பனையும் அங்கீகரியாமல், ತನ್ನ ತಂದೆ ತಾಯಿ ಎಂಬುದಾಗಿ ಅಂಗೀಕರಿಸಿಕೊಳ್ಳದೆ, கர்த்தருக்காக நிற்கிற ஒரு கூட்டம் எப்பொழுதும் உண்டு. ಕರ್ತನಿಗಾಗಿ ನಿಲ್ಲುವ ಒಂದು ಗುಂಪು ಯಾವಾಗಲೂ ಇಂದು ಉಂಟು. கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றே ஆர்ப்பரிப்போம். 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 அந்த லேவியை குறித்து தான் ಅಲ್ಲಿ ಲೇವಿಯನ್ನ ಕುರಿತೇ என் வேதம் சொல்லுகிறது. ನನ್ನ ಸತ್ಯವೇದ அந்த ಹೇಳುತ್ತದೆ. வசனத்தை மாத்திரம் காட்டிவிட்டு முடிக்கிறேன். ಆ ವಾಕ್ಯವನ್ನು ಮಾತ್ರ ತೋರಿಸಿ ಮುಗಿಸುತ್ತೇನೆ. திருப்புங்கள் உபாகமம் 33வது அதிகாரம். ತಿರುಗಿಸಿ ಧರ್ಮೋಪದೇಶ ಕಾಂಡ 33ನೇ ಅಧ್ಯಾಯ. உபாகமம் 33வது அதிகாரம். ಧರ್ಮೋಪದೇಶ ಕಾಂಡ 33ನೇ ಅಧ್ಯಾಯ. அங்கே மோசே இந்த ஜனங்களை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தை பாருங்கள். ಅಲ್ಲಿ ಮೋಸೆ ಜನರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ನೋಡ್ರಿ. 9வது வசனத்தையும் 9ನೇ ವಾಕ್ಯವನ್ನು 11வது வசனத்தை வாசிக்கலாம். 11ನೇ ವಾಕ್ಯವನ್ನು தகப்பனுக்கும் தாய்க்கும் உன் தகப்பனுக்கும் தாய்க்கும் ನಿನ್ನ ತಂದೆ ತಾಯಿಗಳಿಗೂ நான் உங்களை பாரேன் என்று சொல்லி நான் உங்களை பாரேன் என்று சொல்லி ಪರಿಚಯವಿಲ್ಲವೆಂಬುದಾಗಿ ಹೇಳಿ தன் சகோதரரை அங்கீகரியாமல் ತನ್ನ ಸಹೋದರರನ್ನು ಅಂಗೀಕರಿಸದೆ தன் பிள்ளைகளையும் அறியாமல் இருக்கிறவன் வசமாய் ತನ್ನ ಮಕ್ಕಳನ್ನು ಕುರಿತಿಲ್ಲವೆಂಬುದಾಗಿ ಹೇಳುವವರು அவர்கள் இருப்பதாக ಅವರಲ್ಲಿ ಇರಲಿ. அவர்கள் ஏன் ಅವರಲ್ಲಿ ಯಾರು? அவர்கள் உம்முடைய வார்த்தைகளை கைக்கொண்டு ಅವರು ಇವರ ವಾಕ್ಯವನ್ನ ಕೈಗೊಂಡು உம்முடைய உடன்படிக்கையை காக்கிறவர்கள். ನಿಮ್ಮ ಒಪ್ಪಂದವನ್ನ ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳುವವರು. பலத்த அல்லேலூயா சொல்லலாமா? ದೊಡ್ಡ ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹೇಳೋಣವಾ? அவர்களோ அவருடைய வார்த்தையை கைக்கொண்டு ಅವರು ಆತನ ವಾಕ್ಯವನ್ನ ಕೈಗೊಂಡು அவருடைய உடன்படிக்கையை காக்கிறவர்கள். ಅವರ ಒಡಂಬಡಿಕೆಯನ್ನು ಕಾಪಾಡುವವರು. அவங்களுக்கு என்ன ஆசீர்வாதம்? ಅವರಿಗೆ ಎಂತ ಆಶೀರ್ವಾದ? வாசிக்கலாம் 14வது. ಕರ್ತನೇ, அவன் சம்பத்தை ஆசீர்வதித்து அவர்கள் சம்பத்தை ஆசீர்வதித்து ಅವರ ಸಂಪತ್ತನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿ அவன் கைக்கிரியை மேல் பிரியமாயிரும் அவன் கை கிரியைகளின் மேல் பிரியமாயிரும். ಅವರ ಕೈ ಕೆಲಸದ ಮೇಲೆ ಪ್ರಿಯವುಳ್ಳವನಾಗಿರು. அவனை பகைத்து அவனை பகைத்து ಅವರನ್ನ ಅಗೆ ಮಾಡಿ அவனுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அவனுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் ಅವರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಎಬ್ಬಿಸಲ್ಪಟ್ಟವರು திரும்ப எழுந்திராதபடி திரும்ப எழுந்திராதபடி ಪುನಃ ಎದ್ದೇಳದಂತೆ அவர்களுடைய இடுப்புகளை நொறுக்கிவிடும் என்றார். ಅವರ ಸೊಂಟಗಳನ್ನು ಮುರಿದಾಕು ಅಂದರು. எனக்கு இந்த வசனங்கள் எல்லாம் பார்க்கும்போது அப்படியே அப்படியே ஆண்டவருடைய மகிழனும் போல இருக்கு. ನಾನು ಈ ವಾಕ್ಯಗಳನ್ನು ನೋಡುವಾಗ ಹಾಗೇ ದೇವರಲ್ಲಿ ಹರ್ಷಗೊಳ್ಳುವಂತಾಗುತ್ತದೆ. நீ கர்த்தருடைய வார்த்தையை கைக்கொண்டு ನೀನು ಕರ್ತನ ವಾಕ್ಯವನ್ನು ಕೈಗೊಂಡು கர்த்தருடைய உடன்படிக்கையை காத்து ಕರ್ತನ ಒಡಂಬಡಿಕೆಯನ್ನು ಕಾಪಾಡಿ கர்த்தருடைய பட்சத்தில் நின்று ಕರ್ತನ ಕಡೆಗೆ ನಿಂತು நீ
ஆண்டவருக்காக எதையும் செய்ய ஆயத்தமானால், ನೀನು ದೇವರಿಗಾಗಿ ಏನನ್ನು ಮಾಡುವುದನ್ನು ಸಿದ್ಧವಾದರೆ, ஆண்டவர் உன் சம்பத்தை ஆசீர்வதித்து, ದೇವರು ನಿಮ್ಮ ಸಂಪತ್ತನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿ, உன் கையின் கிரியைகளின் மேல பிரியமாயிருந்து, ಕೈ ಕೆಲಸಗಳ ಮೇಲೆ ಇಷ್ಟವುಳ್ಳವರಾಗಿದ್ದು, உனக்கு விரோதமாக எவனாவது எழுதுனா இடுப்பு ஒடிச்சுவார். ನಿಮಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಯಾವನಾದರೂ ಎದುರು ಸೊಂಟ ಮುರಿದು ಬಿಡ್ತಾರೆ. பிரதர், இந்த விட என்ன பிரதர் ஆசீர்வாதம் வேணும்? ಬ್ರದರ್, ಇಂಥ ಆಶೀರ್ವಾದಕ್ಕಿಂತ ಇನ್ಯಾವ ಆಶೀರ್ವಾದ ಬೇಕು ಬ್ರದರ್? அந்த ஆசீர்வாதம் இந்த ஆசீர்வாதம் தேடி தேடி போறீங்களா பிரதர்? ಆ ಆಶೀರ್ವಾದ ಈ ಆಶೀರ್ವಾದ ಹುಡುಕೊಂಡು ಹೋಗ್ತೀರಾ ಬ್ರದರ್? அவர் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ಅವ್ರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲು ಇಷ್ಟಪಡ್ತಾರೆ. கையின் கிரியைகளை ஆசீர்வதிக்க ಕೈಯ விரும்புகிறார். ಕ್ರಿಯೆಗಳನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲು ಇಷ್ಟಪಡ್ತಾರೆ. சம்பத்தை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ಸಂಪತ್ತನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲು ಇಷ್ಟಪಡ್ತಾರೆ. அதோடு நிற்கல, ಅದರೊಟ್ಟಿಗೆ ನಿಲ್ಲಲಿಲ್ಲ. உன்னை எவனாவது பகைச்சான்னா, ನಿಮ್ಮನ್ನು ಯಾರಾದ್ರೂ ಹಾಗೆ ಮಾಡಿದ್ರೆ, அவர் நீ இடுப்பெல்லாம் உடைக்க வேண்டாம், அவர் இடுப்பை உடைச்சு சுக்குநூறாக்கிடுவார். ಈ ಸೊಂಟನೆಲ್ಲ ಮುರಿಬೇಡ, ಅವರೇ ಸೊಂಟ ಮುರಿದು ಪುಡಿ ಪುಡಿ ಮಾಡ್ತಾರೆ. இது வேணும்னா ஒண்ணு செய். ಇದು ಬೇಕು ಅಂದ್ರೆ ಒಂದು ಮಾಡು. என்ன வந்தாலும் ಏನೇ ಬಂದ್ರು கர்த்தரின் பட்சம், ಕರ್ತನ ಪಕ್ಷದಲ್ಲಿ வார்த்தையை காத்துக்கொண்டு, ವಾಕ್ಯವನ್ನ ಕಾಪಾಡಿಕೊಂಡು, உடன்படிக்கையை காத்துக்கொண்டு, ಒಪ್ಪಂದವನ್ನ ಕಾಪಾಡಿಕೊಂಡು கர்த்தரின் பட்சத்துல நிற்பேன். ಕರ್ತನ ಪಕ್ಷದಲ್ಲಿ ನಿಲ್ಲುತ್ತೇನೆ. சகோதரன் என்று பார்க்க மாட்டேன், ಸಹೋದರನೆಂದು ನೋಡುವುದಿಲ್ಲ, மாமா மச்சான்லாம் பார்க்க மாட்டேன். ಮಾಮ ಅಳಿಯ ಎಂಬುದಾಗಿ ನೋಡೋದಿಲ್ಲ. எனக்கு கர்த்தரே எல்லாம், ನನಗೆ ಕರ್ತನೇ ಎಲ್ಲ. எல்லாம் இயேசுவே, ಎಲ್ಲ ಯೇಸುವೇ, எல்லாம் இயேசுவே, ಎಲ್ಲ ಯೇಸುವೇ. அப்படி சொல்றவங்க மாத்திரம் வலது கை காட்டுங்க. ಆ ರೀತಿ ಹೇಳೋರು ಮಾತ್ರ ಬಲಗೈಯನ್ನು ತೋರಿಸಿ. பக்கத்துல தூக்குறாங்கன்னு சொல்லி தூக்க வேண்டாம். ಪಕ್ಕದಲ್ಲಿ ಕೈ ಎತ್ತುತ್ತಾರೆ ಅಂತ ಎತ್ತಬೇಡಿ. உங்களால முடியும்னா தூங்க, இல்லைன்னா கீழே ನಿಮ್ಮನ್ನ வச்சு. ಸಾಧ್ಯ ಆದ್ರೆ ಕಲಿಗೆ ಎತ್ತಿಲ್ಲ ಅದರ ಕೆಳಗಡೆ ಹಾಕಿ. நல்ல ஒரு கூட்டம் எழும்புகிறது. ಒಳ್ಳೆಯ ಒಂದು ಗುಂಪು ಎದ್ದೇಳು. தேவனுக்கு நல்ல கூட்டம் எழும்புகிறது. ದೇವರಿಗಾಗಿ ಒಳ್ಳೆಯ ಗುಂಪು இந்த ಎದ್ದೇಳುತ್ತದೆ. கூட்டத்தை தேவன் புல்லுள்ள இடங்களில் மேய்த்து ಈ ಗುಂಪನ್ನು ಹಸಿರು ಕಾವಲಲ್ಲಿ ದೇವರು அவன் தண்ணீரண்டை நடத்த போகிறார். ವಿಶ್ರಾಂತಿಕರವಾದ ನೀರಿನ ಬಳಿಗೆ ஏனென்றால் இது சொல்லுகிறது, ವೇದ ಹೇಳುತ್ತದೆ, மனிதர் என்னை கைவிட்டாலும், ಮನುಷ್ಯರು ನನ್ನ ಕೈ ಬಿಟ್ಟರು, மாமிசம் அழுகி நாறிட்டாலும், ಶರೀರ ನಾಶವಾದರು, எனக்காக ஜீவன் விட்ட இயேசு போதும். ನನಗಾಗಿ ಪ್ರಾಣ ಕೊಟ್ಟ ಯೇಸು ಸಾಕು. யாரும் கண்ணை மூட வேண்டாம். ಯಾರು ಕಣ್ಣು ಮುಚ್ಚಬೇಡಿ. இயேசு போதுன்னு சொல்றதுக்கு எல்லாத்துக்கு கண்ணை மூடின்னு சொல்லுங்க. ಯೇಸು ಸಾಕು ಅಂತ ಹೇಳೋದಕ್ಕೆ ಯಾಕೆ ಕಣ್ಣು ಮುಚ್ಚಿಕೊಂಡು ಹೇಳ್ಬೇಕು? எல்லாம் எழுந்து நின்று கொஞ்ச நேரம் என்னோடு கூட ஆண்டவரை துதிக்கலாமா? ಎಲ್ಲ ಎದ್ದು ನಿಂತುಕೊಂಡು ನನ್ನ ಜೊತೆ ದೇವರನ್ನ ಸ್ವಲ್ಪ ಹೊತ್ತು ಸ್ತುತಿಸೋಣವಾ? இந்த நேரத்துல யாரும் போயிடாதீங்க. ಈ ಸಮಯದಲ್ಲಿ ಯಾರು ಹೋಗ್ಬೇಡಿ. உங்க பஸ் போகாது, நிக்கும். ನಿಮ್ಮ ಬಸ್ ಹೋಗಲು ನಿಲ್ಲುತ್ತೆ. நீங்க நிச்சயமா வீடு நல்ல பத்திரமா போய் சேருவீங்க. ಖಂಡಿತ ಭದ್ರವಾಗಿ ಮನೆಗೆ ಹೋಗಿ ತಲುಪ್ತೀರಿ. தேவ ஆவியானவர் உன்னை உற்சாகப்படுத்துகிற நேரம், ದೇವರ ಆತ್ಮ ನಿಮ್ಮನ್ನು ಪ್ರೋತ್ಸಾಹ ಪಡಿಸುವ தேவன் சம்பத்தை ஆசீர்வதிக்கிற நேரம், ದೇವರು ನಿಮ್ಮ ಸಂಪತ್ತನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವ தேவன் கைக்கிரியலின் மேல் பிரியமாயிருக்கிற நேரம், ದೇವರು ನಿಮ್ಮ ಕೈ ಕೆಲಸಗಳ ಮೇಲೆ ಪ್ರಿಯವುಳ್ಳವರಾಗಿ உனக்கு விரோதமாய் எழுப்புகிறவருடைய எலும்பை உருக்கிற நேரம், ನಿಮಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಎಬ್ಬಿಸುವವರ ಮೂಳೆ நீ மாத்திரம் ஒன்று செய். ನೀನು ಮಾತ್ರ ಒಂದು ಮಾಡು. அவருடைய வார்த்தையை கைக்கொண்டு, ಆತನ ವಾಕ್ಯವನ್ನು ಕೈಗೊಂಡು அவருடைய உடன்படிக்கையை காத்து, ಅವರ ಒಡಂಬಡಿಕೆಯನ್ನು ಕಾಪಾಡಿ கர்த்தரின் பட்சத்தில் நிற்பேன். ಕರ್ತನ ಪಕ್ಷದಲ್ಲಿ ನಿಲ್ಲುತ್ತೇನೆ. இயேசு போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே, என் நீலையிலுமே, எந்த வழிநிலை, இயேசு போதுமே. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க இழந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க இழந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே.